நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாருமே பசி மயக்கத்துல இருக்கலாம், காலையில சாப்பிடல இல்லைங்களா? பட் இருந்தாலும் சரி, வார்த்தை கவனிங்க. தானியேல் என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் உபவாசம் பண்ணி ஜெபிச்சார். சரிங்களா? நம்ம லாஸ்ட் டைம் கேட்டோம் தானியேல் எப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னா, அவர் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனை தேடினார். ஜெபம் என்பது என்னன்னா அப்படின்னா, தேவனோட பேசுதல், இறைவனிடம் பேசுதல் தான் ஜெபம். காடோட பேசுதல் தான் ஜெபம். அதை முடிச்சுட்டு அவர் பண்றது விண்ணப்பம் பண்ணார். விண்ணப்பம் என்றால் சப்ளிகேஷன்ஸ், கோரிக்கைகள் வைப்பது. எனக்கு இது தேவை, இது இருக்குது அப்படின்னு. இது ரெண்டத்தையும் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அவருக்கு நிறைவேறிச்சு. அதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? அவருக்கு ஜெபம் பண்ணும்போது உபவாசம் பண்ணாராம், ரட்டு உடுத்தினாராம், சாப்பிட உட்கார்ந்தாராம். சரிங்களா? இப்படி நம்ம அந்த ஜபத்துக்கு தான் கூடி இருக்கிறோம். நீங்கள் விசுவாசமா இருங்கள், அதுக்கான தேவையில தேவன் சந்திப்பாங்க. இன்னைக்கு உங்களோட நான் ஒரு சுவிசேஷ செய்தி தான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி என்று அர்த்தம். சரிங்களா? சுவிசேஷம் என்னங்க? குட் நியூஸ், நல்ல செய்தி. எவாஞ்சலிஸ்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நற்செய்தியாளன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட அதான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் சப்ளிகேஷன் வைக்க போறோம், தேவனிடத்தில் கோரிக்கைகளை வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுட்டா அவர் நம்மளுக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த சுவிசேஷ செய்திக்காய் ஆதாரமாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்து, திரும்ப படிங்க. சாயங்காலமான போது படகு நிறுத்தி படிங்க. முதல்ல படிங்க. சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்து போதுங்க. சரி, இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. நான் அதிகமா பேச பழகின நபர் நான் கிடையாது. அதிகமா செய்தி கொடுத்து பேசின நபரும் நான் கிடையாது. நான் ஒரு சின்ன பையன், உங்களுக்கே தெரியும். எனக்கு நீங்க அட்டென்ஷன் பண்ணாதான் என்னால நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? பேசுறது மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. என்னோட கூட டிராவல் பண்ணுங்க. இந்த செய்தி நீங்க எங்களோட டிராவல் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் பேசுற சத்தம் எல்லாருக்கும் கேக்குதுங்களா? வாசிக்கப்பட்ட வேத வசனத்தோட தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையும் கூட்டுவாராக. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த பைபிள்ல படிக்கிறவங்களும் இந்த படிக்கிற சத்தத்தை கேட்கிறவங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா இந்த சத்தம் வெளியே கேட்டுட்டு இருக்கு, யாரோ கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ படிச்சவங்களையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் ஆஸ்வதிக்கிறாங்க. இந்த செய்திக்காக ஒரு சின்ன ஜபத்தை எடுக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். எல்லாருமே கண்களை மூடிக்குங்க. நீ அதிகமா நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. நீர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவராயிருக்கிறீர். அவங்களோ பண்டவரே, இந்த பிரமாணங்களை படைத்த தேவன் எங்கள் இருதயத்தில் வாசம் செய்ய நீ வாஞ்சியா இருக்கிற தகப்பனே. நாங்கள் உண்மை அழைத்தால் நீங்கள் வந்து விடுகிற தேவனா இருக்கிறீர். அதனால இந்த காலை வேளையில, இந்த மதிய வேளையில நாங்கள் உண்மை அழைக்கிறோம். எங்களோட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எங்களோட ஆண்டவரே வாரும். ஆண்டவரே, எங்களோட பகிர்ந்து கொள்ளும். நாங்கள் அநேக சப்ளிகேஷன்ஸ் வைக்க போறோம், அநேக கோரிக்கைகளை வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்வது கடமையா இருக்கிறது. நீர் எங்களோட பேசுங்கப்பா. எடுத்துக்கொண்டு வந்த வார்த்தையை நீர் பார்க்கிறீர். உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும் என்று வசனம் சொல்லுகிறது. என் உள்ளத்தில் இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகள். அப்படி என்றால் நீர் தான் பேச வேண்டியதா இருக்கிறது தகப்பனே. இந்த வேளையில புதுதாக யாராவது நபர்களோ வியாதிகளோ வறுமைகளோ வேதனைகளோடு கர்த்தாவே இழக்கப்பட்ட நெறியோடு ஆண்டவரே சோர்வுகளோடு வந்திருந்தாயின் இந்த வார்த்தையானது சுகப்படுத்த வல்லதா இருக்கிறது. இந்த வார்த்தையானது குணப்படுத்த வல்லதா இருக்கிறது. ஏனென்றால் நீதான் அறுவை சிகிச்சை நிபுணனா இருக்கிறீர் தகப்பனே. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு காரியத்தை அது மாற்றத்தக்கதா இருக்க முடிவு செய்யுங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.
மீண்டுமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு பேசுற செய்தி ஒரு கதை வழியில இருக்க போகுது, சரிங்களா? ஒரு சின்ன குழந்தை இருந்து பெரியவங்களுக்கு புரியுற அளவுக்கு இருக்க போகுது. பட் இன்னைக்கு எப்படி பேசணும், என்ன பேசணும்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படிதான் கற்றுக்கொண்டு வளர்ந்துருக்கிறேன். ஸோ நான் எப்படி பேசணும் எனக்கு தெரியும். பட் என்னோட பாடத்துக்கு ஒரு கதை வடிவிலான ஒரு செய்தி, சரிங்களா? இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு இயேசு கிறிஸ்து பத்தி தெரியலன்னு யாரா இருக்கீங்களா? கிடையாது. அவர் நிறைய அற்புதம் செய்கிறவர். உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல என்ன பண்ணாராம், அவரு ரொம்ப ஃபேமஸான ஆளு, சரிங்களா? நீங்க தான் போய் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்டாவே வரீங்களா நீங்க? சரி, நீங்க கேளுங்க, கதை மாதிரி தான் இருக்கும், சரியா? ஆமா. இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதம் செஞ்சனால நிறைய ஜனங்கள் அவர் பின்பற்றிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாலைவன இடத்துல கூடிட்டாங்க, சரிங்களா? இப்போ ஸ்ரீஷர்லாம் பார்த்து சொல்றாங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சேப்பா, நம்ம அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடணும்ல, அதனால வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்னு சொல்லும்போது ஜீசஸ் சொல்றாரு, அவங்களை அனுப்ப வேண்டாம், நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும்போது, எங்க கிட்ட அவ்வளவு சாப்பாடு இல்லை, எங்க கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன பையன் கிட்ட 2 மீன் 5 அப்பம் இருக்குன்னு சொன்னாங்க. சப்பாத்தி வச்சுக்கோங்க, 2 மீன் 5 சப்பாத்தி இருக்கு. ஜீசஸ் சொல்ற அதை எடுத்துனுவாங்க. அதை எடுத்துன்னு வந்து இவர் என்ன பண்றாரு, வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை ஆஸ்வதிங்க. அங்க கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 5000 மெம்பர்ஸ், ஜென்ஸ் மட்டுமே. நீங்க அவங்க கூட ஒய்ஃப் சேர்த்துக்கங்க, ஒரு 2000 பேர் சேர்த்துக்கோங்க, குழந்தைங்க சேர்த்துக்கங்க, ஒரு 10000 பேர் வச்சுக்கோங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10000 பேர் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜெபம் பண்ணி அவரு போய் அந்த அந்த கூடையில இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. வெறும் 5 அப்பம் 2 மீன் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறார், வந்துட்டே இருக்குது. இது மகத்தான தேவன் செய்தார் அந்த செயல், சரிங்களா? ஸோ இப்போ எடுத்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பிட்டு எல்லாரும் வயிறு நிறைஞ்சிச்சு. மொத்தம் 12 கூடை எடுக்கிறாங்க. மீந்து போனது எத்தனை கூடைங்க? 12 கூடை. வெறியும் 5 அப்பம் 2 மீன், எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாம் திருப்தி ஆயிட்டாங்க. இப்போ மிச்சமான கூடை எவ்வளவு கூடை இருந்துச்சு? 12 கூடை. அவ்வளவு இன்னும் ரொட்டியும் மீனும் இருக்கு, சரிங்களா? சரி, இவங்க சாப்பிட்டு இது எந்த டைம் நடக்குது அப்படின்னா சாயங்கால நேரத்துல நடக்குது. என்ன நடக்குதுங்க? சாயங்காலம் நேரம்னா என்னங்க? இல்ல, நம்ம பதில் எப்படி சொல்றோம் பாத்தீங்களா? சின்ன காமெடி தான். அதாவது சின்ன பசங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னா, வாட்டர்னா என்னன்னு கேட்டா தண்ணின்னுவாங்க. தமிழ் அதை இங்கிலீஷ்ல சொல்றதா, வேற ஒன்றும் இல்லை. தமிழுக்கு அது இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல இருக்கிறது தமிழ்ல சொல்றதா. பட் அது கிடையாது. ஒரு வார்த்தை கேட்கிறோம்னா அதோட செயலை நீங்க சொல்லணும், அதுதான் அதோட அர்த்தம். இப்போ பிரஷ் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா பல்லு விளக்குறது. அது நீங்க அப்படியே போய் துளைக்கின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? அதனால நான் என்ன கேள்வி கேட்டேங்க, சாயங்காலம்னா என்னங்க? வெரி குட், இதுதான் என்னுடைய ஆன்சர். சூரியன் மறையிற வேலை தான் சாயங்காலம், சரிங்களா? அப்படின்னா வெளிச்சமானது முடிகிற நேரம் தான் சாயங்காலம். உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளும் இப்ப அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சரிங்களா? சோ இயேசு கிறிஸ்து சாயங்காலம் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு, ஒரு மலையில போயிட்டு ஜெபம் பண்ண போயிட்டாரு, சரிங்களா? அவர் மலையில போயிட்டு ஜெபம் பண்ணுகிறாரு. கீழே அவருடைய சேர்ந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, படகுல அமைச்சிட்டு நீங்க அந்த கரைக்கு போங்க. எந்த கரைக்கு? அங்க ஒரு கடல் இருக்குது, அந்த கடல்ல நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிடுறாரு, சரிங்களா? நீங்க கவனிக்கிறீங்களா? நல்லது, கர்த்தர் தாமே ஆஸ்வதிக்கட்டும். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மலைக்கு போயிடுறாரு. மலையில போயிட்டு ஜெபம் பண்ண போறாரு. நான் போய் ஜெபம் பண்றோம்ப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, கடலுக்கு அந்த பக்கமா போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இது எந்த நேரத்துல நடக்குது? சாயங்கால நேரத்துல நடக்குது. இப்ப அவங்க படகுல எந்த நேரத்துல போறாங்க? சாயங்கால நேரத்துல போறாங்க. இயேசு கிறிஸ்து சாயங்கால நேரத்துல ஜெபம் பண்றாரு. இந்த சீஷர்களும் படகுல கப்பல் ஏறி படகு ஏறி சாயங்கால நேரத்துல கடல்ல போறாங்க, சரிங்களா? இப்படி கடல்ல போகும்போது சில விஷயங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் பொருளுக்கு நான் வரேன், சரிங்களா? இப்போ 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண மலைக்கு போயிட்டாரு. இந்த மிச்ச சீஷர்கள் எல்லாரும் கப்பல் ஏறி படகு ஏறி அந்த பக்கம் போறதுக்கு படகுல ஏறிட்டாங்க. அதுல பேதுன்ற ஒரு நபர், சரிங்களா? அவர் பேர் என்ன பண்றாரு, அவரோட படகு தான் அது. அவரு அந்த படகுல கரையில கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதை அவுத்துட்டு படகை தள்ளி விடுறாரு. மெதுவா தள்ளி விட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்றாரு. யாருக்காகனா ஏசப்பா வருவாரு, படகுல ஏறிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. ஆனால் வர லேட் ஆயிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, லேட் ஆகிறதுனால அங்க என்ன போல ஒரு சின்ன பையன், அவர் பேரு ஜான் தான். அவர் பேர் என்னதுங்க? ஜான். அந்த ஜான் என்ன பண்றாரு, ஏசப்பா வரத்துக்கு லேட் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கூட்டத்தை போட்டுடலாம். என்ன கூட்டம்னா சாட்சி கூட்டமா.
சாட்சினா ஒண்ணும் இல்ல, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சபையின் முன்பாக அறிக்கை செய்வதுதான் சாட்சி. ஆனா நமக்கு இப்போலாம் சர்ச்சில் எப்படி சாட்சி இருக்குதுன்னா நகைச்சுவைக்கு தான், கொஞ்சம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சமைச்சிட்டு இருந்தேன், பிரியாணிக்கு தக்காளிலாம் போட்டு கிண்டிட்டு இருந்தேன், தீஞ்சு போகாமபடி தேவன் கிருபையாய் காப்பாத்தினார் அப்படி சொல்றேன். கிருபன்றது உங்களை ரட்சிக்கிறதுக்கு வந்து, அதுக்கு எதுக்கு சமையலை பொறுத்து கூட, புரியுதுங்களா? நான் வேலைக்கு போலான்னு கேஸ் ஆஃப் பண்ண, தேவன் கிருபை செஞ்சார். கிருபை செய்ய அது உதவி செய்யறது. உங்களுக்கு கேஸ் ஆஃப் பண்ணுன்ற ஒரு நினைப்பை கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தயவு செய்யறாருன்றார். சரிங்களா? தயவு கூட கிடையாது, உதவினார். சரியா? சோ அதை பற்றி அதை சாட்சி நம்ம சபையில எப்படி சொல்லணும்னா, நான் ஒருத்தருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன், அவர் இன்னைக்கு ரட்சித்து இன்னைக்கு சபையில இருக்கிறாருங்க. நான் ஒரு கஷ்டத்துல இருந்தேன், தேவனை நோக்கி தான் கேட்டேன், அவரு செஞ்சாரு, அதுதான் சாட்சி. சரிங்களா? சோ இப்போ அந்த படகுல உட்காந்துக்கிறாங்க ஜான், அவருக்கு கிட்டத்தட்ட என் வயசு தான். சரிங்களா? அவர் என்ன பண்றாரு, ஒரு சாட்சிக்கு அவருக்கு நடந்த சந்தோஷத்தை ஒரு ஷேர் பண்றாரு சீஷர்களுக்குலாம். நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா, நான் சின்ன வயசுல இருந்தேன், அவர் அப்போ சொல்றாரு. ஓகேங்களா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா மடியில் நான் படுத்துட்டு இருந்தேன். எங்க அம்மா ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை சொன்னாங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துன்ற ஒரு நாட்டுல அடிமையில இருந்தாங்க. இப்ப எப்படி அமெரிக்கா வல்லரசு என்று தன்னைத்தானே சொல்லிக்குதோ, வல்லரசு கிடையாது அப்படி சொல்லிக்குதோ, அதே போல அந்த டைம்ல எகிப்து தான் வல்லரசா இருந்துச்சு. நல்ல நாகரிகம் கொண்டது, அங்க சிட்டி மக்கள்ஸ் அதிகமா இருப்பாங்க. நீங்க போய் படிக்கணும்னா அங்க போய் படிச்சுக்கலாம். சம்பாதியத்துக்கு போய் நாங்க எல்லாம் வெளியூருக்கு வந்து படிச்சு சம்பாதிக்கிறோமோ அந்த மாதிரி அங்க ஊருக்கு போனா சம்பாதிச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு தேசத்துல தேவன் இந்த ஜனங்களெல்லாம் கூட்டு போய் அடிமைத்தனத்தை விட்டுட்டார். அங்கிருந்து தன் சொந்த தேசத்துக்கு கூட்டு வரத்துக்கு மோசே அப்படி ஒரு நபரால் தேவன் நம்மளை கூட்டு வந்தாரு. கூட்டு வரும்போது நமக்கு வழியில செருப்பு தேவைப்பட்டுச்சு, உடை தேவைப்பட்டுச்சு, பசிச்சுச்சு. சரிங்களா? நமக்கு பசிச்சுச்சு. அதனால தேவன் என்ன பண்ணாரு, வானத்திலிருந்து அப்பங்களை வர வச்சாரு. நம்மளுக்கு நம்மளுடைய மூதாரிகள்லாம் அப்பத்தை வர வச்சு சாப்பாடு கொடுத்துதான் இந்த தேசத்துக்கு எடுத்து வந்து விட்டுருக்கிறாரு. சோ அதனால நீ பெரியவனான மறந்துடாத. சரிங்களா? அந்த தேவன் பேர் வந்து யெகோவா. சரிங்களா? பனியல் பாடு காலத்துல அவருக்கு பேர் வந்து யெகோவா. யெகோவான்றது எபிரிய பதத்துல சொல்றது. எப்ப எப்படி நம்ம கர்த்தர்னு சொல்றோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு யெகோவான்னு சொல்லுவாங்க. சோ அந்த யெகோவா தேவன் தான் நம்மள அந்த ஊர்ல இருந்து நம்மள சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து, வரவழியில நமக்கு கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, பசிச்சுச்சு, அதனால வானத்திலிருந்து அப்பத்தை புளி வச்சாரு. அந்த யெகோவா தேவன் என்ன பண்ண போறாரு, இப்போ பூமியில மாம்சமா வரப்போறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனை வந்து காணக்கூடாத தேவன். கடவுள் எப்படி இருப்பாரு, பார்க்க முடியாது அவரால். அவர் அந்த அம்மா சொல்றாங்க, அவர் பார்க்க முடியாதுப்பா. அவர் என்ன பண்ண போறாரு, இந்த மனுஷ இந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டு இப்போ வரப்போறாரு. நீ பெரியனா மறக்காத, அது வரைக்கும் மறக்காத. தேவன் நம்மளை நடத்தி வந்தாரு பாத்தீங்களா, அதே தேவன் இப்ப மாம்சமா வருவாரு அப்படின்னு சொல்லி யோவான கிட்ட சொல்லி கதை சொல்லுங்கிறாங்க. மடியில உட்கார வச்சுக்கிட்டு, சின்ன குழந்தை இல்லைங்களா, அவருக்கு வானத்துல இருந்து அப்போ வந்ததுனால சொன்னோன்னே அவருக்கு வந்து சின்ன குழந்தை மைண்ட் எப்படின்னா, அப்போ தேவன் வந்து அடுப்பு வச்சுங்கிறாரு போல வானத்துல, ரொட்டி சுட்டு சுட்டு பூமிக்கு அமிச்சாரு போல எல்லாருக்கும். அப்படியேம்மா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லம்மா, உனக்கு சின்ன வயசு, நீ பெரிய நாவ, அப்ப நீ புரிஞ்சுப்ப. ஆனா நீ இது மறக்காத. என்ன மறக்காதீங்க, யெகோவா தேவன் வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தாரு மக்களுக்கு, அதே தேவன் இப்போ பூமிக்கு வரப்போறாரு, மனுஷ ரூபமா வரப்போறாரு. சோ நீ அவரை பார்க்கணும், ரெடியாரு, மறந்துடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கதையை அந்த போட்ல உட்காந்துன்னு எல்லாருக்கும் சொல்றாரு. இந்த மாதிரி எங்க அம்மா வந்து சொன்னாங்க, அதனால இப்ப நான் வந்து நான் உறுதியா இருக்கிறேன், இப்ப நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன பண்ணாருங்க, 5000 பேருக்கு போஷிச்சார். அவருக்கு ஜோம் பண்ணும்போது பின்னாடி இருந்து அந்த சின்ன பையன் ஜான் அங்கிருந்து பாத்துனே இருந்தானா, அவர் முகம் அவங்க அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு கடவுளை பத்தி, அவரே போலயே இருந்துச்சு அவன் முகம். அவர் ஜெபிக்கிறது, அவர் நடக்கிறது, உட்கார்றது எல்லாமே அந்த யெகோவா தேவனை போலயே இருந்துச்சா. இன்னும் சொல்ல போனா, யெகோவா தேவன் எப்படி வானத்துல அப்பத்தை கொடுத்து போஷித்தாரோ, அதே போல இவர் அப்பத்தை கொடுத்து எல்லாருக்கும் போஷிக்கிறார். சோ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அம்மா சொன்ன கடவுள் இவர் தான். அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தேவனை வந்து அப்பத்தை கொடுத்தாரு, அந்த தேவன் மாம்சமா வரப்போறாரு, அந்த தேவன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா இருக்கிறேன். இப்ப யார் சொன்னாலும் நான் அவரை நம்பாம போறதில்ல, இப்ப நான் அவரை உறுதியா நம்ப போறேன் அப்படின்னு சொல்லி யோவானு கதை சொல்றேன். இதை கேட்ட பேதுரு அந்த போட்ட தன்னார் பாத்தீங்களா, பேதுரு என்ன பண்றாரு, நானும் ஒண்ணு சொல்றேன்பா, எனக்கு ஒரு சாட்சி இருக்குது, நானும் ஒரு கூட்டத்தை கலந்துக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்ன கதை சொன்னாருன்னா, ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரா, போட்ல மீன் அழைச்சிட்டாங்க, மீன் பிடிக்க வலையில அழைச்சிட்டு இருந்தாரா. அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறார், அவர் தம்பி பேர் வந்து அந்திரேயா. அவர் தம்பி பேர் என்னதுங்க, அந்திரேயா. ஆண்ட்ரூஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது தமிழ்ல பேர் அந்திரேயா. அவர் தம்பி என்ன பண்றாரு, ஒரு சர்ச்சைக்கு போயிட்டு வந்தார்.
ஜான்ற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தார். ஓகேங்களா? இந்த ஜான் கிடையாது, வேற ஒரு ஜான். ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்து அவங்க சொல்லின்னு இருக்கிறாங்க மேசியா வந்தாச்சுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. புரியலன்னா ஜானோட அம்மா யெகோவா தேவன் வராதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதே கதை தான் இந்த சர்ச்சுக்கு சொல்லுகிறாங்க. இந்த பேதுரோட தம்பி அவர் சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த யெகோவா தேவன் வந்தாச்சு, இந்த பூமிக்கு வந்துட்டு இருக்கிறாரு, வந்தாச்சுன்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு நடத்திருக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டு போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு, அண்ணாமா இந்த மாதிரி யெகோவா தேவன் வந்துட்டாராம். என்ன வந்துட்டாராம்? யெகோவா தேவன், அதுக்கு பேர் வந்து மேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவனிங்க, மேசியா அப்படின்னா யெகோவா தேவன் இருக்கிறாருங்களா, அந்த கடவுள் மாம்சமா ஒரு சரீரத்தை உருவாக்கிக்கின்னு அதுக்குள்ள ஊதி கொடுறது. இந்த பிரசன்ட்டுக்கு பேர் தான் மேசியா. மேசியான என்ன? மேல இருக்கிற தேவன் பூமியில ஒரு மனுஷன் இந்த உடம்பை ரெடி பண்ணிக்கிட்டு அதை ஊத்தி கொடுக்குறார், அதை இறங்கிடுறார் அப்படின்னா அது பேர் மேசியா. சரிங்களா? சோ இப்ப மேசியா பத்தி அந்த சர்ச்சில் பேசினுக்கிறாங்க. இவர் தம்பி போய் செய்திலாம் கேட்டு அவங்க அண்ணா கிட்ட சொல்றாரு, அண்ணா மேசியா வந்துட்டாராம் அப்படின்னு. அவர் அண்ணா சொல்றாரு, அடா போடா தம்பி, இதுதான் 4000 வருஷமா சொல்லுங்கிறாங்க. இந்த புலி ஒரு கதை சின்ன வயசுல தான் கேட்டுனுக்கிறேன். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு குட்டி பையன் தானா, அந்த குட்டி பையன் டைம்ல வந்து காட்டுல இருந்து புலி வருதுங்க அப்படின்னு சொல்லி ஓடி வந்தான் ஊருக்குள்ள. புளியா வரலையா? இதே மாதிரி டெய்லி சொல்லுங்கிறான். அவனுக்கு வயசு ஆயிடுச்சா, வாலிபம் ஆயிடுச்சா, வயசு ஆயிடுச்சான். இப்போ போய் அவர் சொல்றானா புலி வருதுன்னு சொல்லி யாருமே நம்பல. என்னடா நீ சின்ன வயசுல சொல்லுற புலி வருது அந்த மாதிரி இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார். இது 4000 வருஷமா சொல்லுங்கிறாங்க. மேசியா வரார், அந்த யெகோவா தேவன் மாம்சமா வரப்போறார் சொன்னேங்கிறாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுரு, நமக்கு நிறைய வேலை இருக்குது, மீன் பிடிக்கணும், அந்த மீனை பிடிச்சாதான் நம்ம போய் சாப்பிட முடியும், கடன் அடக்க முடியும், அப்பா அம்மா பாத்துக்க முடியும், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிடாரு அந்திரியார். சரிங்களா? சோ இந்த கதையை அவர் பேசும்போது சொல்றாரு, நான் அப்ப நம்பல. எப்போ பேசு சொல்றாரு, என் தம்பி சொன்னா இந்த மாதிரி மேசியா பூமிக்கு வந்துட்டாராம், யெகோவா தேவன் பூமிக்கு வந்துட்டாராம், அப்ப நான் நம்பல அப்படின்னு சொல்லி இன்னொரு கதை சொல்றாரு. எங்க அப்பா இன்னொரு விஷயத்த சொன்னாரு, அது எனக்கு இப்ப நினைப்பு வருது அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. யார் சொல்றாரு? பேதுரு சொல்றாரு. அவங்க அப்பா என்ன சொன்னாராம், இது பாருப்பா பேதுரு, நீ தான் மூத்த பையன், அந்தரியா சின்னவன், நீ தான் மூத்த பையன். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? கையெல்லாம் தளர்ந்துச்சு, முடியெல்லாம் தளர்ந்துச்சு, நான் சாவ போற நிலைமை வந்துறேன். நாங்க என் தாத்தா காலத்துல இருந்து மேசியா வருவாரு நாங்க காத்துன்னு இருந்தோம். டெய்லி ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே வந்துட்டீங்களா அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். வரவே இல்லை, மேசியா வரல. ஒருவேளை உன் பீரியட்ல வரலாம், நீ வாழ்றல, நீ சாவத்துக்குள்ளே மேசியா வந்துடலாம், நீ ரெடியாரு. அந்த மேசியா எப்படி இருப்பாருன்னா யெகோவா தேவனை போலயே இருப்பாருன்னு சொன்னாங்க. எப்படி இருப்பாருங்களா? யெகோவா தேவனை போல வார்த்தையாவே திருதர்சியாவே இருப்பாரு. சோ அப்படி வரும்போது நீ அவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்றாரு. இப்போ அவங்க அப்பா சாவத்துக்கு முன்னாடி அவர் பேசி வந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா. பேதுரு என்ன பண்ணுவாராம், அவங்க அப்பா அவங்க அம்மா தம்பியில என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மீனவர்கள், அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. மீன் பிடித்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கூட்டோட ஜாம் பண்ணி ஃபேமிலி ஜாம் பண்ணுவாங்களா. ஆண்டவரே இந்த மாதிரி நான் வேலைக்கு போறேன், மீன் பிடிக்க போறேன், மீன் பிடிச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு, மீன் பிடிச்சதா அது வித்தாதான் எங்களுக்கு வந்து காசு கிடைக்கும், அதனால எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி போகும்போது அது நல்லபடியா முடியும். நம்ம இதுல என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம வேலைக்கு போகும்போது ஜாம் பண்ணிட்டு போகணும்னு கத்துக்கிறோம். ஃபேமிலி ஜெபம் ரொம்ப முக்கியமானது, ஜெபிக்கணும். இப்போ அவர் ஜாம் பண்ணிட்டு போறாரு, கடல்ல வந்து அமைதியெல்லாம் இருக்காது எப்பவுமே. என்னதுங்க, புயல் வரும், படகு ஆடும், நிறைய உத்தரவாதம் இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இவருடைய ஜாம் பண்ணிட்டு போகும்போது தைரியமா போவாராம். என்ன போவாருங்களா? ஜாம் பண்ணிட்டு போனா தைரியமா போவாராம். நீ எந்த புயல் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஏன்னா தேவனுக்கிட்ட நான் கேட்டுட்டேன், அவர் புயல நான் அமைதி பண்ணிடுவாரு, எனக்கு தேவையான மீனை கொடுப்பாரு, அந்த மீன் எடுத்து வந்து நான் வித்துருவேன், என் கடன் நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும். சரிங்களா? சோ அவங்க அப்பா சொல்றாரு, நாங்களாம் ரொம்ப நாளா கேட்டு வந்தோம், யெகோவா தேவன் வரலப்பா, ஒரு உன் பீரியட்ல வரலாம், நீ அவர் மேல நம்பிக்கையாரு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்க அப்பா செத்துட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ண முடியும், வந்து அது ஒரு படகு, இது மீன் வருதானே, சோ அவர் மீன் பிடிக்க படகு வைக்கான்னுக்கிறாரு. ஒரு நபர் வந்து அவர் மேல கை வைக்கிறாரு. எதுங்க? ஒரு நபர் வந்து அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவங்க அப்பா சொன்னாரு பாத்தீங்களா, யெகோவா தேவன் வருவாருன்னு. இப்போ கிடையாது, 4000 வருஷமா சொல்லிருந்தாங்க. ஆதாம் ஏவாள் உண்டாக்குனாங்க பாத்தீங்களா, அப்ப இருந்தே அந்த கதை இருக்குது. தேவன் மாம்சத்துல வரப்போறார், மனுஷ ரூபத்துல வரப்போறார். இப்போ அந்த தேவன் வந்து கை வைக்கிறாரு மேல. இப்போ அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த சம்பவம். இப்போ அந்த படகுல சொல்றாரு, இப்போ எங்க மேல வைக்கிற மாதிரியே இருக்குது. அவங்க தம்பியை பார்த்து சொல்றாரு, தம்பி உனக்கு ஞாபகம் இருக்குதா, நீ அன்னைக்கு வலை வளைச்சுட்டு இருந்த, அப்போ ஒரு நபர் நம்ம மேல கை வச்சாரு, அவர் தான் அந்த மேசியா, அவர் தான் அந்த யெகோவா, அவர் தான் இன்னைக்கு அப்பத்தை எத்தனை பேருக்கு கொடுத்தாரு, அப்போ அந்த யெகோவா தான் இருக்க முடியும், அந்த மேசியா தான் இன்னைக்கு இருக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரிங்களா?
சரி, இப்போ இது நடந்துட்டே இருக்குது, இயேசுக்கு வரவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, மலை மேல ஏறிட்டா, நான் சொன்னேன், மலை மேல ஏறி என்ன பண்ணுகிறாரு, அவரு ஜோம் பண்ணுகிறார். எந்த டைம் நடக்குது இந்த கதையெல்லாம்? சாயங்காலம். இவங்க என்ன படகை எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. சாயங்காலம் நேரம்ன்றது இருள் வர நேரம்னு அர்த்தம். வெளிச்சம் முடிஞ்சு இருள் வர போற நேரம் அர்த்தம். இப்ப கடலுக்கு போயிட்டாங்க, மேகலாம் இரண்டு மூடும் ஆயிடுச்சு. இப்ப அவங்க படகுல போய் நிற்கிறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி சொல்லணும்னா நிறைய சாட்சி இருக்குது, சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவன் செய்த நன்மை சாட்சி சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒருத்தனுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு இது பிடிக்கல. இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து மலை மேல நின்று ஜெபம் பண்ணுகிறாரு. இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது. இவங்க போய் சேர்ந்த கரை இருக்கு பாத்தீங்களா? இந்த கரையில பிசாசு இருக்கிறான். அங்கிருந்து பார்த்துனே இருக்கிறான். என்னடா அது, இவங்க தேவனை பத்தி பேசி நிற்கிறாங்க, தேவன் செய்த அற்புதத்தை பத்தி பேசி நிற்கிறாங்க. அவரு சிஸ்டர் சொல்றாரு, தேவன் எனக்கு இந்த நன்மை செஞ்சார். பிரதருக்கு சொல்றாரு, தேவன் எனக்கு இந்த நன்மை செஞ்சார். அவன் ஒருத்தருக்கு பேசி நின்று அவனுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், மொத்த பிசாசு கடலை இறக்கிட்டான். இப்ப கடல் நல்லா கொந்தளிக்குது, காற்று அடிக்குது, பெருங்காற்று வருது, புயல் வருது. அவங்க ஆக்சுவலி அவங்களாம் நல்ல மீனவர்கள், அவங்களாம் பயப்பட மாட்டாங்க கடலுக்குலாம். நீங்க கேட்டு பாருங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது அந்த காட்சி எல்லாம். எந்த நேரத்தில் நடக்குது? சாயங்கால நேரத்தில் நடக்குது, சரிங்களா? சோ இப்ப பிசாசு வந்து காற்று கடையில எல்லாத்தையும் மும்முரமா அப்படியே 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 பெருசா காட்டிட்டான். எல்லாருமே பயந்துட்டான். நம்ம கூட அப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம செய்தியோடு வாழ்ந்துட்டு இருப்போம். செய்தியோட சகோதரர்கிட்ட பேசிட்டு இருப்போம். தேவன் எனக்கு இது நன்மை செஞ்சார், தேவன் எனக்கு அது நன்மை செஞ்சார், எனக்கு அந்த உதவி செஞ்சார், நான் இந்த சாட்சி சொன்னேன், இங்க சுவிசேஷம் சொன்னேன். இப்படி சொல்லும் போது அவனுக்கு அது பிடிக்காது. அங்க ஒரு குறுக்கலான ஒரு காரியத்தை எடுத்துன்னு வந்து வைப்பான். யார் மூலியமா ஒரு காரியத்தை எடுத்துன்னு வந்து பிரிக்க பார்ப்பான், சரிங்களா? ஸோ இந்த காற்று, அந்த பெரு காற்று, அந்த புயல்லாம் எதுக்குன்னா நம்ம வாழ்வில் வர துன்பத்துக்கு அடையாளம், சரிங்களா? படகு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளம். நம்ம இந்த படகுன்ற வாழ்க்கை நம்ம போயின்னு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்பி போயிட்டு இருக்கிறோம். இயேசு தான் மெய்யான தெய்வம் நம்பி போயிட்டு இருக்கிறோம். அவர் செஞ்ச அற்புதம்லாம் பிரதருக்கு சிஸ்டருக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். அவனுக்கு அது பிடிக்கல, பிசாசுக்கு பிடிக்கல. இப்ப பெரிதான ஒரு காற்று எடுத்து வந்து வைக்கிறான், ஒரு கஷ்டத்தை எடுத்து வந்து வைக்கிறான், ஒரு கடன் எடுத்து வந்து வைக்கிறான், ஒரு வியாதி எடுத்து வந்து வைக்கிறான், சரிங்களா? இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. இப்படி பயந்து நிற்கும் போது அந்த கடலை, நடுக்கடலை ஒரு வெள்ளை உருவம் தனி மலை நடந்து வந்துருது. இவங்கெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. பேய் வந்துச்சுப்பா, பேய் வந்துச்சு, பேய் வந்துச்சுன்னு பயப்படுறாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. அங்கிருந்து ஒரு மென்மையான சத்தம். என்னங்க? அந்த பயந்த சூழ்நிலையில, கண்ணீரான அந்த நேரத்துல, பயம், வியாதி, வறுமை, அந்த நேரத்துல மென்மையான ஒரு சத்தம் கேக்குது. பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு கேக்குது. எப்படி கேக்குதுங்களா? மென்மையான சத்தம், பயப்படாதீங்க, நான் தான் வந்துக்கிறேன். யார் சொன்னா? அந்த மகத்தான இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த எவ்வளோ அதே மேல இருந்தாரு பாத்தீங்களா? அவர் இப்ப தண்ணி மலை நடந்து வந்து பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏன் தெரியுமா மலையில மேல போய் அங்க நின்றுக்கிட்டாரு? வேணுமனே வெயிட் பண்ணியிருந்தா இவங்க போய் கொலையில சிக்கிக்கணும். ஏன்னா உங்களை அவரு செக் பண்றார். நீங்க அந்த புயலை பார்த்து பயப்படுறீங்களா, கலக்கம் ஆடுறீங்களா, வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா, இல்ல தேவனை தான் நம்பிக்கொண்டு உங்க சாட்சி சொல்லிட்டு போய் நேங்குறீங்களா? ஆனா அவங்க தோத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க. இப்ப அங்கிருந்து நடந்து வராங்க தேவன். நடந்து வந்து கிட்ட வந்து பயப்படாதீங்க, நான் தான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இந்த கதைலாம் எப்ப நடக்குதுங்க? சாயங்காலம் நடக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுது. மல்கியா 4:6 படிங்க, கடைசியா படிங்க. மன்னிக்கும் இதோ சாயங்காலத்தில் இரவும் அல்ல பகலும் அல்ல. அந்த வசனம் எங்க இருக்கு? சகரியா, மன்னிக்கும். ஒரு நாள் உண்டு, நானே படிக்கிறேன், கவனிங்க. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு. கவனிங்க. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை நம்ம பேசிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, உயிரோடு எழுந்தாரு, அவர் போயிட்டாரு. அவர் போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் திரும்ப வர போறேன். அந்த வர நாள் வந்து இருளா இருக்கும். இருள் என்பது என்னங்க? நமக்கு பயத்தை உண்டாக்குற ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? நம்ம கஷ்டத்தை உண்டாக்குற சூழ்நிலை. அப்படின்னா அந்த பூமியை நியாயத்துக்கு வரப்போறேன், அதுக்கு முன்னாடி சூரியன் மறையணும், அப்பதான் இருள் வர முடியும். அப்ப சூரியன் மறையத்துக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்ச டைம்ல நான் வந்துருவேன். திரும்ப சொல்றேன், இருள் வரப்போகுது, அப்ப நான் வரேன்னு சொன்னாலே, ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த சூரியன் மறையிற கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். அவங்க எப்படி படகுல இருளான சூழ்நிலை இயேசு கிறிஸ்து அந்த தண்ணி மேல நடந்து வந்தாரோ, இன்னைக்கும் தண்ணி மேல நடந்து வந்துக்கிறேன்.
Amen. தண்ணி ஜலம் என்பது மனுஷர்களை ஜனங்களை குறிக்கும். இன்னைக்கு அவர் மனுஷகுமாரா வந்துக்கிறார். இப்ப வந்து காலிட்டு வந்து நீங்க சூழ்நிலை இருளை பார்த்து பயந்து நிற்கிறீங்க, உங்க கஷ்டத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க, உங்க கவலை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. இந்த தேவனத்துல சேருவனா சேர மாட்டேனா நீ யோசிக்கும் போது வெளியே சத்தம் உனக்கு கேட்டுச்சு, பயப்படாதீங்க நான் தான் வந்துக்கிறேன் அப்படின்றார். சரிங்களா? ஸோ அவங்க அந்த காற்றுலாம் பயந்துட்டு இப்போ பேதுரு படகுல உட்காந்துக்கிறாரு. உடனே அவருக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆண்டவரே நீதானா, உண்மையிலே நீதானா, நீயா இருந்தா என்னை நடக்க வை, தண்ணியில நடக்க வை, நான் உங்க இடத்துல வரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு கேட்கும்போது சரி வா அப்படின்றாரு. இவர் என்ன பண்றாரு, படகை விட்டு இறங்கி தண்ணி மேல மெதுவா நடந்து போறாரு. தேவன் கிட்ட வரைக்கும் போயிட்டாரு. இங்கதான் காற்று அடிச்சு நிற்குதுங்களே இல்லைங்க. இந்த பக்கம் வியாதி, இந்த பக்கம் வறுமை, இந்த பக்கம் புயல், இந்த பக்கம் சோர்வு, பலவீனம் எல்லாம் அடிச்சு நிற்க பார்த்து பயந்துட்டாரு. இப்ப தண்ணிக்குள்ள போப்பாரு அந்த ஒரே என்னை காப்பாத்துன்னு சொல்லி அவர் கை கொடுத்து காப்பாற்றிக்கிறாரு. சரிங்களா? இப்ப கேட்கிறாரு, ஏன் என்னை பத்தி நீ அவிசுவாசிட்ட, ஏன் என்ன நம்பல, நான் தான் சொன்னேன், நான் தான் வந்துக்கிறேன், பயப்படாதீங்க நான் தான் வந்துக்கிறேன்னு சொல்லும் போது ஏன் நம்பல நீ அப்படின்னு கேட்கிறேன். சோ தேவனை நம்ம வந்து அவிசுவாசிக்க கூடாது. அப்படின்னு அவிசுவாசம் என்றால் அவன் நம்பிக்கை என்றால் அவர் கண்டிப்பா செய்ய வல்லவர் நம்ம. இதுக்கப்புறம் நம்ம வந்து கோரிக்கைகளை வைக்க போறோம் இல்லைங்களா? அப்ப உங்க உள்ளத்துல மனசுல என்ன இருக்கணும், தேவன் கண்டிப்பா செய்ய வல்லவர், அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னா நீங்க தண்ணிக்குள்ள போயிடுவீங்க. தேவன் இருக்க கை தூக்கி போட்டுருவாரு. அவர் இல்லைன்னா அப்ப நம்ம தேவனை அவிசுவாசிக்க கூடாது. அவர் மேல நம்பிக்கை விசுவாசம் இருந்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, பயப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. இல்லையா? இதே அந்த கதையை நம்ம வாசிக்கலாம். மத்திய எடுத்துக்கோங்க, மத்திய 14ஆம் அதிகாரம் 14. 30 படிங்க. 30, 31. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். அடுத்த வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கவனிங்க, இந்த சம்பவத்தை யார் பண்றாருன்னா பேதுரு பண்றாரு. அவர் பேர் என்னதுங்க? பேதுரு. சரிங்களா? அவரு தேவன் மேல் நம்பிக்கை வைக்காதனால அவர் மூழ்க போயிட்டாரு. தேவன் அவர் கை தூக்கி இப்போ அவர் வந்துருவார். சரிங்களா? ஸோ படகு என்பது யாருக்கு எதுக்கு நான் சொன்னேன் கிடையாது. கவனிக்கல, யாருமே கவனிக்கல. படகு என்பது நம்முடைய வாழ்க்கை. சரிங்களா? ஜலம் என்பது இந்த உலகம், ஜனங்கள் உலகத்தில் தானே இருக்கிறாங்க ஜனங்கள். நம்ம படகு, நம்மளுடைய சொந்த படகு வச்சு நம்ம அக்கறைக்கு போற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். என்னதுங்க? இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போற ட்ரை பண்றோம். நம்மளுடைய பிறப்பு தான் ஒரு கரை. சரிங்களா? அடுத்த கரை நான் என்னன்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த வாழ்க்கையின் இந்த ஜலத்துல இந்த படகை வச்சு நம்ம போயிட்டு இருக்கிறோம். தேவனை இயேசு கிறிஸ்து தெய்வமாய் கொண்ட ஜனம் நம்ம பாக்கியவான்கள். நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வைத்து காற்று வருது, புயல் வருது, சோறு வருது, எல்லாமே வருது. இந்த பட் அதை பார்த்து பயந்துட்டோம். அப்ப சொல்றாரு, பயப்படாதீங்க நான் தான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப பேச்சு சம்பளம் நடந்துச்சு. சரிங்களா? இப்ப இந்த காற்று, இந்த கடல் இதெல்லாம் அமையணும் அப்படின்னா ஒரு நபர் படகுல ஏறணும். என்னங்க? ஒரு நபர் இந்த ஜான் என்ற இந்த படகுல ஏறிட்டா என் வாழ்க்கை இருக்கிற காற்று, கடன், வியாதி, வறுமை எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? வசனம் வாசிக்கலாம். 32 வாசிங்க. அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. போதுங்க, கவனிங்க. வசனம் சொல்லுது, இப்ப அவர் தண்ணி மேல நின்னுக்கிறாரு. காற்று கடல் அமைஞ்சு நிற்குது, பயமா இருக்குது, இருளாகுது. இப்ப ஒரு படகுல ஏற்றாராம், காற்று கடலாம் அமைதியாயிடுச்சான். எந்த படகுங்க? இந்த படகுல அவர் ஏற்றாருன்னா என் வாழ்க்கை இருக்கிற கடன், அந்த கண்ணீர், அந்த வியாதி, நான் சோர்வா இருக்கேன் பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே அமர்ந்துடும். இயேசு கிறிஸ்து உங்க படகுல நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? உங்க படகு எந்த படகுங்க? எல்லாரும் உங்க பேரு சொல்லிக்கீங்க. இப்ப ஜான், இதுதான் என் படகு. உங்க பேர் நீங்க சொல்லிக்கீங்க. உங்க எந்த படகுங்க? இல்ல, இந்த பேர் கிடையாது. ஞானசானத்து பேருங்க. எப்சி எதாவது சொல்லுவாங்க. எப்சி என்ற படகுல தேவன் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த காற்றெல்லாம் அமைதியாயிடும். உங்க பேர் ஞாபகம் இருக்குங்களா? கெட்சியான்ற படகுல நீங்க இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த காற்று கடலாம் அப்படி அமைதியாயிடும். சரிங்களா? அங்க இயேசு கிறிஸ்து மட்டும் ஏறல, பேதுரும் கூட தான் ஏறுறாரு. இதுல ஒரு காரியம் இருக்கு. சரிங்களா? பேதுரு வெளிப்பாட்டுக்கு அடையாளம், இயேசு வார்த்தைக்கு அடையாளம். சோ வெளிப்பாட்டினால் வருகிற வார்த்தை வாழ்க்கை இந்த படகுல ஏத்துக்குங்க, காற்று கடல் அமைதியாயிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனுங்களை ஆஸ்வதிக்கிட்டோம்.
அவர் எத்தனை மீன் எத்தனை அப்பத்தை வந்து 5 அப்பம் 2 மீன். எந்த நேரத்துல செஞ்சார் இந்த காரியத்தை? சாயங்காலத்துல செஞ்சார். எந்த நேரத்துல படகு போச்சு? சாயங்காலத்துல போச்சு. எந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து கடவுள் நடந்து வந்தார்? சாயங்காலத்துல. எந்த நேரத்துல ஏறினார்? சாயங்காலத்துல ஏறினார். 5 அப்பம் 2 மீன். சரிங்களா? ஒரு மீன் அது பவுல், இன்னொரு மீன் அது பிரண்ணாம். இந்த 2000 விஷயம் தான் அந்த காலம், அந்த 5 அப்பம். இப்போ 5 அப்பத்தை எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க? 12 எடுத்தாங்க. இப்போ அந்த படகுல போனாங்க பாத்தீங்களா, அந்த 12 கூட தான் எடுத்துன்னு போறாங்க. அதை பார்த்துதான் சாட்சி சொல்லுங்கிறாங்க, ஆஹா தேவனை நம்ம இவ்வளவு செஞ்சுக்கிறாப்ப, அந்த எகுவா தேவனா இது. சரிங்களா? 5 அப்பம் 2 மீன். ஒண்ணு பவுல், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பவுல், இப்போ கடைசியா 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசினா இடைப்பட்டு வந்த 5 பேர் தான் அவங்க சீர்திருத்தக்காரர்கள், மெசேஜஸ் அவங்க எல்லாம். அந்த 5 அப்பம் மீன்ல ஜீவனம் இருக்குதுன்னு. சரிங்களா? நீங்க போய் செய்தி படிங்க, நான் சொல்றது புரியும். சோ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு 12 கூட எத்தனை வராங்க? எத்தனை கூட எத்தனை வராங்க? யார் எத்தனை போறது? இந்த 12 கூட அங்க போகுது. எத்தனை 12? எத்தனை கொடுங்க? இதே செய்தி, அந்த 2 மீனும் 5 அப்பத்தை புதுசிச்சு அதே ஜீவன் தான் 12 பேர். இப்போ 12 கூட எங்க போகுதாங்க? எங்க போகுதுங்க? இஸ்ரேலுக்கு போகுது. எந்த நேரத்துல நடந்தது இதெல்லாம்? சாயங்காலத்துல. இயேசு கிறிஸ்து சொன்னார், இது சாயங்கால நேரம். அதே அன்னைக்கு எப்படி கடமை நடந்தாலும் இன்னைக்கு ஜனங்கள் நடந்து இன்னைக்கு மனுஷகுமாரன் வந்துகிறார். 5 அப்பம் 2 மீன் அந்த சபை காலங்கள். இப்போ அந்த 12 கூட போகுது. இப்போ வந்து பயப்படாதீங்க, உங்க படகுல நான் ஏறிக்கிறேன். நீங்க இயேசு கிறிஸ்து படவை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? உங்க படகுல இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க காற்று கடல் எல்லாம் அப்படியே அமைதியாயிடுங்க. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களை சொல்ல வைக்கிறேன். யாருமே பெரியவங்களா இருந்தாலும் சரி கூச்சப்படாம சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து ஜான் அப்படின்னு சொல்லி படகுன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி உங்க பேரை சொல்லி படகுன்னு நீங்க சொல்லிக்கணும். சரிங்களா? ஜான் என்ற படகில் இயேசுவே உங்களை நான் வரவேற்கிறேன். ஜான் என்ற படகில் இயேசுவே என் படகு ஏறிக்குங்க. என் படகு ஏறிக்கிட்டீங்கன்னா இப்ப எனக்கு வாழ்க்கையை குறிச்சு தான் நிறைய கேள்வி இருக்கும். என்னுடைய எதிர்காலத்தை குறிச்சு நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்குலாம் அதை பதில் கொடுத்துருவாங்க. ஏங்க காற்று கடல் அமைதியாயிடுச்சுன்னா அந்த படகு ஏறினது வெளிப்பாட்டு வார்த்தையும் சேர்ந்து தான் ஏறிச்சு. அந்த படகுல வெளிப்பாடு வார்த்தை சேர்ந்து, அது எல்லாம் ஒண்ணுதான். வெளிப்பாடு சேர்ந்து வார்த்தை இந்த ஜான் இந்த படகு ஏறிச்சுன்னா இப்ப நான் வாழ்க்கை குறிச்சு நான் யோசிப்பேனா? அந்த புயலை குறிச்சு யோசிப்பேனா? கிடையாது. இப்ப புயல் அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா அக்கறைக்கு போகணும். சரிங்களா? இங்க நான் வந்து வேற ஒரு ஜங்ஷன் இணைக்க போறேன். இது என்னுடைய இணைப்பு தான். புரியுதுங்களா? ஜங்ஷன் என்னங்க? ஒரு தேசத்துல இருந்து ஒரு தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த தேசத்துக்கு போய் சேரணும். இப்ப நான் வந்து ஷார்ட்கட்டா ஒண்ணு கூட்டிட்டு போறேன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? இயேசு கிறிஸ்து உங்க படகுல ஏத்துக்கிட்டீங்களா? இப்ப ஏத்துக்கிட்டீங்கன்னா அவர் உங்க அக்கறைக்கு கூட்டிட்டு போயிடுவார். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் மலை மேலே நின்று இருந்தார். அவர் வேணுமனே தான் இவங்களை பார்த்துக்கிறார். இவங்க கடலை தனியா போனோம், புயலாம் வரப்போகுது, அவங்க என்ன நோக்கி கூப்பிடுறாங்களா இல்லையா அப்படின்னு நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணியிருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்து மரணம் பாதாளம் என்ற எல்லாத்தையும் ஜெயிச்சு மலைக்கு மேலே போயிட்டார். அவர் உன்னதத்துக்கு போயிட்டார். அந்த உன்னத்துல இருந்து சபைக்கு தனியா விட்டுட்டாரு. என்ன இந்த வாழ்க்கையின் இந்த பயணத்துல கடலை இந்த படகை தனியா விட்டுட்டார். இப்ப நான் வந்து சூழ்நிலை பார்த்து பயப்படக்கூடாது. 5 அப்பம் 2 மீனை மாத்தினாரா? நான் இருக்கிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அவரை நம்பிக்கை வச்சு நான் முன்னாடி போயிட்டு இருந்தா என் கடலை நான் பார்த்து யோசிக்கணும். உங்க படகுல அந்த உன்னதத்தில் இருக்கிற இயேசு வாங்கன்னு கூப்பிடுங்க. கடலை உங்களுக்கு என்ன வேணா செய்வார். அவர் உங்க கடலை மேல ஏறி உங்க படகுல ஏறிக்கிட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் அவர் செய்வார். Glory to God. படகு ஏறியாச்சா? ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா சொல்றீங்க. ஆமென். நீங்க போயிட்டு ஆண்டவரே எனக்கு உங்களை பத்தி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. ஸ்பிரிச்சுவலா என்னால வளர முடியலையே, எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய ஆன்சர்ஸ் வேணுமே, நிறைய சோர்வுகள் இருக்கு, பலன் இருக்குது, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. போயிட்டு அன்புள்ள இயேசுவே இந்த படகுல உங்க பேர் சொல்லிக்கிட்டு ஜோஷுவா என்ற படகுல ஆண்டவரே வந்து ஏறிக்கீங்க, எனக்கு கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சா காற்று கடல் அமைதியா. நீங்க போய் சொல்ல போறீங்களா வீட்டுல? இப்ப நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. மன்னிக்கும் கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து படகு ஏறியாச்சு. இப்ப அக்கறைக்கு போகணும். அக்கறை என்னன்னா அந்த பக்கம் இருக்கிற கரைன்னு அர்த்தம். சரிங்களா? கரையில தொடங்கியாச்சு. அதுதான் நமக்கு பிறப்பு. இப்ப அந்த பறவைக்கு போகணும், நம்ம இறப்புக்கு போகணும் இல்லையா? இப்போ அவங்க வாழ்ந்தாங்க பாத்தீங்களா? அந்த நடந்த கதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அவங்க லிட்டரலா அந்த கதைக்கு போனா அங்க பிசாசு இருக்கிறான்.
அவன் தான் தண்ணிக்குள்ள வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணான். சரி, இப்ப ஏசு இருக்கிறார், அவன் ஒன்றும் பண்ண முடியாது, பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது தான். பட் அந்த கரைக்கு போனா அவன் தொந்தரவு இருக்க போகுது. நம்ம அந்த கரைக்கு போக வேண்டாம், நம்ம வேற ஒரு கரைக்கு போயிடலாம். சரிங்களா? ஏசு பெருநாள் காலத்துல ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களுக்கு வியாதி இருந்துச்சு, அவங்களுக்காக திருப்பி ஜெபம் பண்றார். அவங்க இறந்துடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. கவனிங்க, நல்லா கவனிச்சாதான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். அந்த சிஸ்டர் ஜெபம் பண்றாங்க, அவங்களுக்கு மதிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க தேவனை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க அம்மா கூட பார்த்துனே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அம்மா மூச்சு, அந்த சிஸ்டர், அந்த லேடி, சரிங்களா, மூச்சு பேச்சு இல்லை, அமைதியாயிட்டாங்க. அவங்க தாய் வந்து என்னாச்சுமா, ஏஞ்சிக்கோ கூடும்போது திடீர்னு கண்ணு தந்துடுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏமா என்ன ஹெல்ப் பண்ணீங்க? என்ன கேட்டாங்க? ஏமா ஹெல்ப் பண்ணீங்க? நான் ஒரு படகுல போயிருந்தேன், அங்க ஒரு இனிமையான ஒரு நபர் இருந்தார், அதான் இயேசு கிறிஸ்து. நான் இருந்த பின்னாடி இனிமையான ஒரு தேசத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன், அங்க சூப்பரா இருக்குது, அங்க வயசு இல்லை, அங்க கவலை இல்லை, அங்க கண்ணீர் இந்த மாதிரி காற்று கடல் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, அந்த கடைக்கு நான் போயிட்டு இருந்தேன், ஏமா என்ன திரும்ப கூப்பிட்டீங்களோ அப்படின்னு கேட்கிறேன். அந்த கரை தான் இந்த கரை. நீங்க இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவ படகு ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த கரைக்கு அவர் கூட்டிட்டு போயிடுவார். படகு ஓட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை, அவர் பேர் தான் மாலு மீன்ஸ் பைலட். உங்களால உங்க படகு சரியா ஓட்ட முடியும். ஏன்னா அந்த புயல் காத்து இவங்க எல்லாருமே நல்ல ஃபிஷர்ஸ் தான். 6 பேர் போட்டு துடுப்ப போடுறாங்க, எல்லாம் ஒரு சைடு தான் போடுறாங்க. பாய்மரத்துல இறக்கியாச்சு, பாய்மரத்தை போட்டாங்கன்னா அது காத்து இருக்கு, அடித்து தேசத்துக்கு போயிடும். அதே இறக்கிச்சு இவங்க முடிஞ்சவங்க ட்ரை பண்றாங்க, முடியல. காற்று கடல் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுது, கடன் டிஸ்டர்ப் பண்ணுது, வியாதி டிஸ்டர்ப் பண்ணுது, சோர்வு டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏறிட்டாரு, இப்ப அது அழகா போகுது, அது கரை. நீங்க போய் வசந்த வாசுங்க, அழகா கரைக்கு போகுது. எந்த கரைக்குங்க? மகத்தான அந்த கரைக்கு. அந்த கரையில எல்லாருக்கும் என் வயசுல இருப்பீங்க. நீங்க கிட்ட 20க்கு மேல ஒரு வயசு ஆகுது, எல்லாரும் என் வயசுல இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்க? நான் ஹாய் எஃப்சி எப்படி இருக்கீங்க கேட்பேன். இப்ப கேட்க முடியுமா? முடியாது. உங்க மெர்சி, ஹாய் மெர்சி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம நீங்க மெசேஜ் பேசுனீங்க, ஞாபகம் தான். எங்க பூமியில படகுல அந்த ஜனத்துல நம்ம படகு காற்று, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில கடந்து காற்று இருந்துச்சு, என் வாழ்க்கையில ஒரு காற்று இருந்துச்சு. இந்த காற்றுல நீங்களும் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டீங்க, நானும் ஏத்துக்கிட்டேன். இப்ப அந்த இயேசு கிறிஸ்து ஒரே மாலுமி ஒரே திசையை நோக்கி ஒரே அக்கறை எடுத்து விட்டுட்டாரு. அதுதான் அந்த ராஜ்யமா இருக்குது. அந்த ராஜ்யத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, காற்று எதுவுமே இல்லைங்க, ஃபுல்லா சந்தோஷம் தான். அது படிக்கலாமா? இயேசுயை எடுத்துக்கங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் யாராவது வாசிங்க. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். சரி, நான் கவனிக்கல. கவனிங்க, அந்த தேசத்துல, எந்த தேசம்? அந்த அக்கறை, அந்த பக்கம் இருக்கிற கரை. எந்த கரை? நம்ம சாவு கிடையாது, நம்ம ஜீவனமா வாழ போறோம். பாத்தீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்க படையில ஏத்துக்கிட்டீங்கன்னா அவர் கூட்டிட்டு போயிடுவார்.
நான் கூட்டு போக முடியாது, பிரதர் கூட்டு போக முடியாது, அவங்க ஃபேமிலி கூட்டு போக முடியாது, யாருமே கூட்டு போக முடியாது, எந்த ஸ்தாபனமும் கூட அந்த கரைக்கு கூட்டு போக முடியாது. வார்த்தை சொல்லுது, என் விசுவாசத்தால் நீங்க தேவன மகிமை காண்பாய். இந்த வார்த்தையின் படி வாழ்றதா ஜீவனம். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவ ஜீவனமா நீங்க புசிச்சீங்கன்னா அவர் அந்த கரைக்கு கூட்டு போயிடுவார். அந்த கரையில பெரியவங்க சின்னவங்க கிடையாதா? எப்படிங்க? சிங்கம் ஆட்டுக்குட்டி பார்த்து பயப்படாது, ரெண்டு ஒன்னா பார்த்துங்க. எப்படி பார்த்துருக்கோமா? அங்க அங்க பகலும் அல்ல இரவும் அல்ல, ஒரே ஒரு வெளிச்சம் இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து வெளிச்சம். அங்க கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அழுறதுக்கு புலம்பலே இல்லை. அங்க கவலை தானே அழுவீங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என் மாலுமியா இருந்தா, அந்த அக்கறைக்கு கொண்டு போறது இயேசு கிறிஸ்து என் மாலுமியா இருந்தா இப்ப நாங்க அழ தேவை கிடையாது. ஏன்னா நாங்க நல்லா இருக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறேன். பட் இந்த ஜனம் என்ற இந்த கடல்ல கண்ணீர் இருக்கிறதா. நீங்க கிறிஸ்டியனா நீங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? என்னுடைய ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன், கஷ்டமே என்னை தேடி வான்னு கூப்பிடணும் நீங்க. ஏன் தெரியுங்களா? அது என்ன தேவனத்துக்கு நெருங்க உதவி செய்யுது. எனக்கு யாராவது துரோகம் பண்ணாதான், ஆண்டவரே என்ன துரோகம் பண்ணிட்டாங்க, உன்னை விட்டு விலகும் முதலே கைவிட்டு நீங்க சொன்னீங்கல்ல, என்னை கை விட்டாங்க பாருங்க ஒருத்தர். நீங்க சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லைங்க. அப்ப என்னை கை விட்டாதானே தேவனை பார்த்து சொல்ல முடியும். நீங்க கவலைப்படாத சந்தோஷமா இருப்பேன்னா நான் சோகமா இருக்கணும், அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப நீ என்ன பண்ணணும்? கஷ்டத்தை வா, என்னை தேடி வா, ஒண்டி பாத்துக்கலான்னு கூப்பிடணும். பேதுரு அதான் பண்ணாரு. பேதுரு கடலுக்கு போறதுக்கு அந்த புயல் காற்றுலாம் வரும், இவர் ஜோம் பண்ணிட்டு போறாராம். ஆண்டவரே நாங்க கடல்ல போறோம், எங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜோம் பண்றேன். நான் வேலைக்கு போறேன், நான் வருமானம் சம்பாதிக்க போறேன், 100 ரூபாய் அதிகமா இருந்தாலும் நான் தேவன்கிட்ட நேரம் தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாலமோன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே அதிக பணத்தை எனக்கு கொடுக்காதீங்க, நான் உண்மை தேட மாட்டேன், ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது. எனக்கு சளி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், நான் போய் மாத்திரை பாயிண்ட் போட்டுருவேன். என்கிட்ட குறைஞ்ச பணம் இருந்துச்சுன்னா நான் மற்ற சிஸ்டர் கிட்ட போய், அக்கா எனக்கு கொஞ்சம் 100 ரூபாய் கொடுங்க, என்கிட்ட காசு இல்லைன்னு நான் கேட்பேன். இந்த 2 மில்லியன் விற்காத ஆண்டவரே, எனக்கு என்ன தேவையோ அது கொடுக்க போதும். அதான் பேதுரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நாங்க கடலுக்கு போறோம், புயல் வரும், காற்று வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். இப்ப நான் வேலைக்கு போறோம், என்னுடைய மேலாளர் என்னை பத்தி குற்றம் படுத்தலாம், நான் செய்யாத தப்புக்கு என் மேல பலி போடலாம் இல்லைங்களா? பட் இருந்தாலும் எனக்கு தய கிடைக்க சொல்லி, இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மீன் அவர் கிடைக்க உதவி செய்வார். அந்த மீனை விட்டு நீங்க காசு எடுத்துக்கலாம், அது காசு எடுத்து கடன் அடைச்சிடலாம். அவர் ஜெபம் பண்ணிட்டு இப்ப எந்த புயல் வந்தாலும் நான் போக முடியும், ரெடியா இருக்கிறேன். நீங்க வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க, இந்த காரியம் புரியுதுங்களா? இது மட்டும் இல்ல, தீர்க்கதரிசி அவர் பேர் வில்லியம் மரியன் பிரணாம். அவர் வந்து மனைவி, அவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப். கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவருடைய முதல் மனைவி இறந்துடுறாங்க. அவங்க வந்து நேசித்து திருமணம் செஞ்சு ஒரு காரியம் நடந்ததுனால இறந்துடுறாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி தருவாயில அவங்க பெட்டு மேல படிச்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இவர் வந்து தூரமா இருக்கிறாரு. அவங்க மனைவி பத்தி போன் வந்துச்சு, இந்த மாதிரி அவங்க வந்துட்டு இது நிமோனியாவில் இருக்கிறாங்க, வியாதியா இருக்கிறாங்க, சீக்கிரம் எப்போ வேணா சாவலாம், நீ வந்து பாருங்கன்னு சொல்லி திருந்ததுக்கு போன் வருது. அவர் வேகமா வராரு. வேகமா வந்து டோரு சாத்திருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணி உள்ள போறாரு. அவங்க பேர் ஹோப் ப்ரூமா இருக்கு அவங்க பேர் ஹோப். சரிங்களா? ஹோப் ஏஞ்சிரு, என்னை விட்டு போவாத, ஏஞ்சிக்கோ. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஏஞ்சிக்கோன்னு கேட்டுன்னு இருக்கிறாரு. திடீர்னு கணக்கு வந்து, ஓ அன்பே தேனே, அவங்க அப்படி கூப்பிட்டு வழக்கம். ஏன் என்னை கூப்பிட்டீங்க? நான் மகட்டான அக்கறையில் இருந்தேன். எந்த அக்கறையில் இருந்தேங்க? அந்த அக்கறையில் இருந்தேன். ஏன் என்னை கூப்பிட்டீங்க? அவங்க சூப்பரா இருந்துச்சு, அவங்க சந்தோஷமா இருந்துச்சு, உங்களை ஒரு நாள் நான் பார்க்க போறேன், நீங்களும் அங்க சொல்ல போனா நீங்க அங்க வந்துருங்க, நம்ம அங்க இருக்கலாம். அவங்க சொல்றாங்க, நான் ஏன் கூப்பிட்டீங்க? அப்புறம் அவங்க சில விஷயங்கள் நடந்து, நான் போறேன், நம்ம இடத்துக்கு போறேன், நீங்க ஒரு நாள் வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அவங்க ஆக்சுவலா அவங்க திருவிழா அவங்க லவ் மேரேஜ் தான். அவங்க ரொம்ப நேசிச்சனால ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை விட்டு போகாத அன்பே, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. சரிங்களா? ஒருவேளை தேவனுடைய வருகை வந்துச்சுன்னா நான் வந்துருவேன். அப்படி வரலன்னா அந்த 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 பரலோகத்துல இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கும், நீ அங்க வந்துரு, நான் அங்க வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ண போலாம், நாங்க வர ரெடியாக்குறேன் அப்படின்றாரு அவரு. உங்களுக்கு புரியலீங்களா? நீ அந்த கேட்டு பக்கம் வந்துரு, நானும் அந்த கேட்டு பக்கம் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம், அந்த பரலோகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த 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 ராஜ்யம் மகத்தான அக்கறை. திருதசி அவர் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு. விஷன் அவரோட விஷன் வந்து ஒரு விஷயம் நீங்க சீரியல் படிச்சு புரிஞ்சுக்கங்க. அவர் விஷன் பாக்குறாரு, ஒரு பேரட் அந்த பரலோகத்து அந்த அக்கறைக்கு போயிட்டு அவர் உடம்பு இங்கதான் இருக்குது, அவர் உள்ள இருக்கிற ஆவி மட்டும் போயிட்டு பாக்குது, அழகா தண்ணி நீர் ஓயிட்டு இருக்குது, ரோடெல்லாம் தங்கமா இருக்குது, எல்லாமே எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, அவங்க மனைவி இறந்துட்டாங்க பாத்தீங்களா. கொஞ்ச நாள் அடுத்த நாள் கழிச்சு அவங்களுடைய பொண்ணு இறந்துருது. அவங்களுக்கு 9 வயசு, ஷாரோன் ரோஸ் அவங்க பொண்ணுக்கு. அவங்க பொண்ணு இறந்துச்சு. சரிங்களா? அவங்க பொண்ணு இறங்கும்போது அவங்க சத்தம் ஒன்று கேட்குது,
ஒரு பிசாசம் பேசுறான், நீ தேவன் ஓடனே, ஊழியன் ஓடனே, தேவனை உன் மாலுமையா கொண்டியே, உன் படையை தேவனுக்கிட்ட கொடுத்தியே, பாரு உன் மனைவியை ஏத்துக்காரு, உன் பிள்ளையை ஏத்துக்காரு. இப்போ திரும்பி சொல்ற, தேவன் கொடுத்தா தேவன் எடுத்தார், எனக்கு அவர் இருக்கிறாரு, எனக்கு அது போதுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க பிள்ளை இறக்கும்போது எத்தனை வயசு? 9 மாசம். மன்னிக்க 9 மாசம். இப்போ அந்த நகரத்துக்கு போய் நிற்கிறாரு ஒரு லேடி, ஒரு யங் லேடி. சரிங்க, நீங்க யாருன்னா 20 வயசு ஆயிடுச்சா? உங்களுக்கு 20 வயசு ஆயிடுச்சா? இல்லையா? நீங்க யாருமே 20 இல்லையா? உங்களுக்கு 20ஆ? சரி, அந்த அக்கா அந்த சிஸ்டர் மாதிரி ஒரு பொண்ணு ஓடி அந்த பிரதரை கட்டி பிடிக்குது. யார? பிரதரை கட்டி பிடிச்சி, இது மாதிரி யார் மணியா என்ன கட்டி பிடிக்கிற? உடனே அந்த பொண்ணு, அப்பா எனக்கு தெரியலையா, எனக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்பாவா? நீ ஏன் என் வயசுல தான் இருக்கிற? அவருக்கு அப்ப 24 வயசு தான். நீ ஏன் என் வயசுல தான் இருக்கிற? நீ ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடுற? எனக்கு இவ்வளவு பேர் பொண்ணு எனக்கு இருக்க சான்ஸே கிடையாது. இல்ல டாடி, நான் தான் உங்க ஷாரோன் ரோஸ். இந்த பூமியில குழந்தைங்க பெரியவனா கிடையாது, எல்லாமே ஒரே வயசுல இருப்போம், எல்லாமே சந்தோஷமா இருப்போம். அதுதான் அந்த அக்கறை. இயேசு கிறிஸ்துவை மாலுமியாக உங்க படகை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த அக்கறைக்கு உங்களுக்கு கொண்டு போயிருங்க. இப்போ அந்த அக்கறைக்கு போயிட்டு விஷயம் தெளிவடைஞ்சிடறாரு. இப்போ அவருக்கு ஒரு பதற நிலை வருது. கிறிஸ்துவர்களுக்கு வர வேண்டியது பயம் அல்ல, பதற நிலை. பதறல் செய்தி வாசிங்க, சரிங்களா? பதறல் என்னன்னா, ஒருவேளை அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாத சூழ்நிலை என் வாழ்க்கை ஏதாவது இருக்குதா? நான் இதெல்லாம் இன்னைக்கு போய் சொல்லிட்டுன்னா, ஆக்சுவலாக அந்த ஒரு பெண், ஒரு லேடி, ஒரு கேர்ள், ஒரு பாய் எடுத்துக்கோங்க, செய்தியின்படி வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த போய் சொல்ல கரெக்டாக தான் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் இன்னைக்கு தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு பதற நிலை வரும். என்னன்னா, நீங்க நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது செஞ்சேன்னா, அந்த ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத எதனா செஞ்சுட்டேன்னா அப்படின்னு யோசிக்கணும். திருப்பி சொல்றாரு, சொல்றாரு அவங்களுடைய சர்ச்சு, இந்த மாதிரி சர்ச்சு ஜனங்கள் சொல்றாரு, ஓ அருமையான சகோதரர்களே, அந்த ராஜ்யத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க, அது மகத்தான ராஜ்யம், எப்படியாச்சும் முயற்சி செய்ய வந்துருங்க, ஒரே வழி, இயேசுவே என் படகுல ஏறிக்கீங்க. எப்படி சொன்ன நீங்க? இயேசுவே என் படகுல ஏறிக்கீங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவங்க படகுல ஏறிடுவார். இப்ப அந்த அக்கறைக்கு கொண்டு போயிடுவார். அவங்க நீ அங்கிருந்து வர ஒரு விஷயம் கூட யோசிக்க மாட்டேங்க பூமியை பற்றி. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அந்த இடம். அவர் சொல்றாரு, இங்க நான் யாருமே இழக்க தயாரா இல்லை, நீங்க எல்லாருமே நாங்க பார்த்தேன். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் என்பது தேவன் மேல் இருக்கிற விசுவாசம், தேவன் பேர்ல வைக்கிற நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை. அவர் தான் என் மாலுமினா படகு ஓட்டுறவங்க, சரிங்களா? உங்களால உங்க படகு ஓட்ட முடியாது. வாழ்க்கை என்ற படகு, வாழ்க்கை இந்த ஜான் என்ற படகை என் வாழ்க்கையில கடல்ல என்னால் ஓட்ட முடியாது. எனக்கு அவர் தேவை. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க, புரியுதுங்களா? ஸோ நீங்க அந்த படகை ஏற்றிக்கிட்டீங்கன்னா, இப்போ இருளான ஒரு இருள் வருதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் நடந்த கதை, இருள் போக மாட்டீங்க உங்க காரை. இப்போ எப்படி இங்க வெளிச்சம் வந்துச்சோ அதே போல நாங்கள் வெளிச்சம் இருக்க போகுது. இந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு தான் கொண்டு போக போகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு காலை எப்போ ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுடைய காலை 12 மணிக்கு. 12 மணிக்கு அதே திரும்ப மதியம் 12 மணி 12 மணி நேரம், மதியிலிருந்து இரவு 12 மணி, நமக்கு 24 மணி நேரம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு யூதன். இப்போ இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய காலம் எப்படி தொடங்கும்னா, சாயங்காலம் 6 மணி தான் அவங்களுடைய நேரமானது தொடங்கும். நமக்கு எப்படி காலை 1 மணியோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சாயந்தரம் 6 மணி. இப்போ இன்னைக்கு என்ன கிழமைங்க? சனிக்கிழமை. இப்போ அவங்களுக்கு சனிக்கிழமை எப்போ தொடங்கிச்சு? நம்மளுக்கு 12 மணிக்கு தொடங்கிச்சு. ஆனா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கே தொடங்கிச்சு. அதனாலதான் வசனம் சொல்லுது, சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுதான் ஒரு நாள் அவங்களுக்கு, சரிங்களா? அப்ப சாயங்காலம் என்றால் வெளிச்சம் முடிகிற வேலை, இருள் வந்துருச்சு, திரும்ப காலையில் சூரியன் வரப்போகுது. இன்னும் சொல்ல போனா சூரிய வெளிச்சம் முடிஞ்சு திரும்ப காலையில் சூரியன் தான் வரப்போகுது. இப்ப நம்ம சூரிய வெளிச்சத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இருள் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து பூமியை அடிக்க போறாரு, எல்லாரும் நியாயத்துக்க போறார், தப்பு பண்ணலாம் தண்டிக்க போறார். இப்போ இந்த வெளிச்சத்திலே நீங்க உங்க மாலுமியை ஏத்துக்கிட்டீங்கன்னா, அவரு காலையில ஒரு வெளிச்சம் வருது போது பாத்தீங்களா, அந்த அக்கறை கேட்கும் கூட இருள் உங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. அதான் ராப்சர் ஆகுது. எதுங்க? அந்த இருளுக்கு முன்னாடி அந்த வெளிச்சத்துல போட்டா ராப்சர் ஆகுது. ராப்சர் ஒண்ணும் இல்ல, நீங்க தேவன் அந்த படகை எடுத்துன்னு போறதுதான். ஏசு கூட்டு உங்களை படகை எடுத்துன்னு போறாரு, அப்படியே அலைக தூக்கின்னு போறாரு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னதுங்க? சொல்லுங்க. படகுல நீங்க அவர் ஏத்துக்கணும். எத்தனை பேர் ஏத்துக்கிட்டீங்க? உங்க மனசுல கேட்டுக்கிறீங்களா? நீங்க போய் தனியா அவங்களுக்கு தோணு அழுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு சோர்வு இருக்குது, இந்த உலகத்தை குறித்து பயமா இருக்குது, நிறைய கேள்வி இருக்குது, எனக்கு ஆன்சரே கிடைக்கல. ஆனா உங்களை நம்பி என் படகுல, ஜான் என்ற படகுல, மிர்சி என்ற படகுல, ஜோய் என்ற படகுல, சனா என்ற படகுல அவங்க ஏத்திக்கிறேன். இப்ப நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம அதைத்தான் நான் அந்த அக்கறைக்கு போக போறேன். அந்த அக்கறையில கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, காற்று இல்லை, பெருங்காற்று, இது பிசாசேமே கிடையாது. புரியுதுங்களா? அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அக்கறைக்கு போய் சேர்ந்தாச்சு. நீங்க போயாச்சு, அக்கறைக்கு போயாச்சு. நீங்க அக்கறைக்கு போக ஆசைப்படுறீங்களா?
இப்போ சாயங்காலம் வெளிச்சு முடிய போறோம்னு அர்த்தம். இயேசுக்கு சொன்னார், பகலும் அல்ல இரவும் அல்ல, கொஞ்சம் சாயந்தரம் வெளிச்சு முடிகிற வேலையா இருக்குது. ஆனா எல்லா ஸ்தாபனங்களும் இயேசு வராரு 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 வராரு. ஆல்ரெடி உங்க எப்படி ஏறிட்டாருங்க அவரு. படகு என்ற உங்க ஜீவிதாவை ஏறிட்டார். நீ விசுவாசித்தாவை ஏறிடுவார். அவர் கடல் மேல தான் நின்னுகிறார். அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் வந்துக்கிறேன். எப்போ வந்துக்கிறேன்? எகுவா எகுவா சொல்லி சுத்திட்டு இருந்தாங்களே உங்க அப்பா உங்க அம்மா. ஜான் சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாரு. பேரு சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாருன்னு சொன்னாரு. அவங்களாம் சொல்லுனாங்களே, அந்த எகுவா தான்ப்பா நான் இங்க வந்துக்கிறேன், நீ என்னை ஏத்துக்கோ, இந்த படகு நான் கூட்டின்னு போயிடுறேன் அந்த ஜங்ஷனுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ நீங்க எத்தனை பேர் தேவன் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை ரொம்பவா நேசிச்சார், உங்களையும் அவர் தான் நேசிக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ கொஞ்சம் பெரிய வார்த்தை சொல்லி முடிக்க போறேன். இப்போ நான் ஒருத்தர் நம்பரை நேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்கள கேட்டு செய்வேனா கேட்காம செய்யணுமா? ஏங்க? நேசிக்கிறனால. இயேசுக்கு செய்வேன் நேசிச்சா. ரத்தத்தை கூட நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லைங்க. நான் கேட்டேன்னா நான் பாவி, நான் பிறப்பாலே ஒரு பாவி. நான் எப்ப சொல்லிப்பேன், இந்த உலகத்திலே எங்க சபையிலே இருக்கிற மோசமான வாலிபன் நான் தான். ஆனா எனக்கு வார்த்தை எனக்கு தான் கொடுத்துக்கிறேன் எனக்கு பேச. ஏன்னா அவர் என்னை நேசிச்சார். எனக்கு புரியுதுங்களா? அவர் எவ்வளவாய் நம்மளை நேசிச்சான்னு சொல்லி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் வைக்கப்போம். புரியுதுங்களா? நான் ஒரு நபரை நேசிக்கிறேன்னா அவங்க கேட்டு செய்ய மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? கேட்காம செய்வேன். அவங்க என்னென்ன விரும்புறாங்களோ அதெல்லாம் நானே செஞ்சிருவேன். இயேசுக்கு செய்ய நேசிக்கிறார், நான் போய் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. இப்போ உங்க மனசுல சர்ச்சை கட்டுங்க, வியாதி போக்குங்க, வறுமை போக்கு நீங்க கேட்காதீங்க. ஆக்சுவலா கேட்க தான் போறோம். நீங்க விசுவாசத்தோட கேளுங்க. ஆண்டவரே நீங்க அழுது செஞ்சுட்டீங்க. அதனாலதான் அவர் சிறுவில சொல்றாரு, இப்படி கை நீட்டி எல்லாம் முடிந்ததுன்னு ஜீவனம் விட்டாராம். என்ன முடிந்தது தெரியுங்களா? அவங்களோட வியாதி முடிஞ்சுன்னு ஜீவனம் விட்டாராம், உங்களோட வறுமை வெந்துச்சு ஜீவன் விட்டாராம். புரியுதுங்களா? அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்குது. நான் ஆக்சுவலா செய்திக்கு எடுத்துட்டு வரல, பட் இப்ப பேசணும்னு எனக்கு தோன்றதுனால எடுக்கிறேன். யோவான் 16 எடுத்துக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு நிமிஷம் எல்லாரும் பெண்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்போ நான் பேசுறது என்னோட வயதுக்கு மிஞ்சின ஒரு பாகம். நீங்க அதை நான் இயேசு கிறிஸ்து என்னை பொறுக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நான் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? பட் ஒரு மாலுமி அவராக தான் இருக்கிறார். சரிங்களா? நல்லதான். யோவான் 16ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைவாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் மன்னிச்சுக்குங்க, வேற ஒரு நபர் தெளிவா படிங்களா? ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது போதுங்க. கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்களே படிங்க. கவனிங்க, அடுத்து நீங்க படிங்க. என்ன? ஒரு ஸ்திரீ இருக்கிறா, ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு பிரசவம் எப்போ வரும்? அப்பதான் சொன்னா சாயங்காலம் என்னன்னு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? கரெக்ட். அந்த 9th month வெளியே பெறும்போது வரும் பிரசவ வேதனை. கரெக்டு தானே? கவனிங்க, ஒரு பெண்ணு அவளுடைய பெண்மை எப்போ உழுறா அப்படின்னா அவள் பிள்ளை பேச்சினால தான். ஒரு ஆண்மகன் எப்போ ஆண்மை தன்மை இருக்கிறானோ அப்பதான் அவன் ஆண்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆண்மை என்பது அந்த செயல் மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை நடக்கிற சால். ஒரு ஆண் மகனுக்கு இப்போ நமக்கு இந்த பூமியில கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில பெண் ஆண் 2 ஜாதி தான் இருக்கு. சரிங்களா? ஒரு ஜாதி பெண்ணும் ஆணை பத்தி புரிஞ்சுக்கிற நேரம் எப்ப தெரியுமா? ஒரு ஆண் மகனுக்கு எப்ப தெரியுமா வரும்? அவருடைய முதல் பிள்ளை பேச்சுங்க. அது வரைக்கும் ஒரு பெண்ணில் இருக்கிற அந்த தன்மை அவனால புரிஞ்சுக்க முடியாது. அவனுடைய பீரிய பெயினா இருக்கட்டும், பிரசவ வேதனையாக இருக்கும், மற்ற எல்லா பலவீனங்களா இருக்கும், குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனால்தான் ஒரு பெண்ணை பிரசவிக்கும் போது அவனுடைய புருஷனை கூட நிக்க வச்சிருப்பாங்க. புருஷன் என்றால் ஆண் என்றால் அவங்க பிள்ளை பெற்றதை பார்க்கணும். ஏன்னா அந்த பெயின் தெரியணும் அவருக்கு. சரிங்களா? எவ்வளவா கஷ்டம். அதுக்கப்புறம் அவனுடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா? அவங்க திருமணம் செய்த பெண் மேல இருக்கிற அன்பு அதிகமாகும். ஏன்னா அவளுக்கு கண்ணீர் தெரிஞ்சிச்சு, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டா, என்ன கஷ்டப்பட போறா, சரீரத்துல போய் அதுக்கு அடுத்து பிள்ளை பேருக்கு பலன் எப்படி இருக்க போகுது எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேர் அதிகமா இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு ஆண்மகன் பெண்மைக்குரிய முழு தன்மை எப்போ அடையிறான் அப்படின்னா அவனுடைய முதல் பிள்ளை பேச்சுல. அப்பதான் பெண்மைக்குரிய தன்மைகளே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, இவ்வளவு வேதனையா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சுப்பான். வசனம் சொல்லுது, ஒரு பெண்ணு பிரசவ வேதனை படுறா. எதுக்காக? குழந்தையை பெற்றிருக்காங்க. இந்த உலகத்துல ஒரு குழந்தையை பெற்றதுக்காக அவர் கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், கண்ணீர் படுறான், பயமா இருக்குது அவளுக்கு. சரிங்களா? அவங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ரொம்ப பயமா இருக்குது.
இப்போ அந்த ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த குழந்தை வெளியே வந்துடுச்சு, ரத்தம் தண்ணீர் வந்து பிசு பிசுன்னு வெளியே வரும்போது வந்துட்டு அந்த வெளியே வரும்போது அவளுக்கு அந்த அந்த சுவாச காற்று, அந்த மூச்சு, அந்த பலவீனெல்லாம் எல்லாம் வெளியே போய் உயிர் போற ஒரு பெயின். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். உயிர் போற அந்த பெயின், அந்த குழந்தை வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ அவள் பார்ப்பா, அன்கான்ஷியஸ் மைண்டில் பார்க்கும்போது இப்போ அந்த பெயின் போயிடும். எப்போ அந்த ஜீவனை பார்க்கும்போது அந்த பெயின் போயிடும். அது அந்த சங்கியன்ஸ்க்கு உங்களுக்கு புரியுதுங்களா? ஜீவனை பெற்று ஜீவனை கொடுக்கும் பொழுது அது என்னதான் வேதனையோடு இருந்தாலும் வசனம் சொல்லுது, அவள் பிள்ளையை இந்த உலகத்தில் கொண்டு வந்தேன்னு நினைக்கிறா. பார்த்தீங்களா, நான் கொண்டு வந்துட்டேன், பெற்றுட்டேன், குழந்தை நான் பார்த்துட்டும் போது அவளுக்கு அந்த பெயினே மறந்துடும். இயேசு கிறிஸ்துக்கு தான் செஞ்சேன். இயேசு கிறிஸ்துக்கு கெத்செமனேன்னு ஒரு தோட்டம், அவளை சிலுவையில் அறைய போறாங்க. சரிங்களா? அவர் என்ன பண்றாரு, போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, பிரசவ வேதனை வரப்போகுது. எப்போ வரப்போகுதுங்க? சிலுவையில பிரசவ வேதனை வரப்போகுது, எனக்கு பயமா இருக்கு. அவர் கேட்கிறாரு, போய் படிங்க, செய்தி படிங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை எடுக்க கூடுமானா எடுத்துடுங்க. ஏன்னா என்னை கையில குத்து போறாங்க, என்னை அடிக்க போறாங்க, எலும்பு உரைக்க போறாங்க, என்னை வந்து கஷ்டப்படுத்த போறாங்க, காரி துப்ப போறாங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரம் இந்த கேரக்டர், எந்த கேரக்டர்? மீட் பண்ற கேரக்டர், ஐ மீன் அந்த அடிக்கிற கேரக்டர், இந்த சூழ்நிலையை மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு வேரெல்லாம் ரத்தமா பூமியில படுதான். சரிங்களா? இப்போ தேவன் பிதாவாகி தேவன் ஒரு காட்சியை கண்ணில் காட்டுறாரு. என்ன காட்டினா தெரியுங்களா? 2026 ஜான் இந்த உடை போட்டு நீங்க பேச முடியாதுன்னு சொல்லி காட்டினாரா? புரியுதுங்களா? 2026 மேஷா இந்த கலர் ட்ரெஸ் போன அவனால வார்த்தை கேட்க முடியாது, நான் சிலுவைக்கு போய் உயிரை கொடுக்கலன்னா அவன் நீங்க வர முடியாது, வெளியே அவன் ஜீவன் வர முடியாது. அவனுக்கு அந்த பெண்ணு எனக்கு வலிக்கும், எனக்கு பெயினா இருக்கும், எனக்கு பலன். இன்னைக்கு நாகரிகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. பிள்ளையை பெற்று பயந்துக்கிட்டு பிள்ளையை பெற்றுக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டாம், விட்டுருங்க. அந்த பெண்ணு பயப்படுறா, குழந்தை பெற்றுக்கு பயப்படுறான்னா அவளால ஜீவன் அந்த உலகத்தை கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்து பயப்படாரு, பயந்து அவர் கண்ணில் காட்சி காட்டப்படுது. நீ போனா ஜான் மீட்கப்பட முடியாது. நீ சிலுவைக்கு போனா உங்க பேர் என்னங்க, கெட்சியா வர முடியாது செய்திக்கு. நீ போனா ஜோசா வர முடியாது செய்திக்கு, அவனுடைய கண்ணீர் மாற முடியாது. இப்போ சொல்றாரு, இப்போ போறாண்டவரே, நானு அந்த ஜீவனை பெற்றெடுக்க பாக்குறாரு. இப்ப அந்த குழந்தை பெற்றெடுக்கிறேன், அந்த குழந்தை ஜீவன் வெளியே வரும்போது அவர் சந்தோஷப்படுறா. அதான் சொன்னல, இந்த உலகத்துக்கு நான் ஒரு புத்திரனை கொண்டு வந்தனால இப்ப சந்தோஷமா இருப்பான். அதான் சந்தோஷம். இயேசுக்கு அப்போ சந்தோஷமா இருந்தார். ஏன் தெரியுமா? இப்ப நான் போறாண்டவர், இப்ப கொடுங்க, சிலுவை கொடுங்க, நான் போறேன், நான் எடுத்துக்கிறேன், ஜானுக்காக நான் எடுத்துக்கிறேன், அவனுக்காக நான் ரத்தத்தை நான் கொடுக்குறேன், அந்த அக்கறைக்கு கொண்டு போறதுக்கு மாலுமையை நான் போறேன், இப்ப என்ன அனுப்புங்க. இப்ப எனக்கு அப்போ பலம் வந்துச்சு, அவருக்கு அந்த பலன் வந்துச்சு. இப்போ வந்து ஜீவனை பெற்றனால அவளுக்கு அந்த பெயின்லாம் போய் இப்ப பலனா இருக்கான். இயேசு கிறிஸ்து இப்ப பலனா இருக்கிறார். பிதாவிட்ட சொல்றாரு, இப்ப நான் இப்ப சிலுவை கொடுங்க, ஏன்னா எவ்வளவு வெயிட் நான் இப்ப நான் போறேன். ஏன்னா அப்ப என்ன ஜான் வர முடியாது. உங்க பேர் என்னதுங்க? சுமித்ரா வர முடியாது பூமிக்கு. சுமித்ரா ஒருவேளை அந்த சிஸ்டர் கேட்கலாம், ஆண்டவரே இயேசுவே, அவங்க அந்த தம்பி எவ்வளவு நேரம் ஏதோ பேசினிருந்தார், அந்த பிரதர் ஏதோ பேசினிருந்தார், இயேசுவே இந்த படகுல நான் வாஞ்சிக்கிறேன், அந்த அக்கறை போக நீங்க ஆசைப்பட்டீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு வந்துருவார். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு அவன் தான் சேர்ந்த ரத்தம் செஞ்சார். சரிங்களா? இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். பிசாசு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு மேன். அவன் எப்படிங்க? கொஞ்சம் வித்தியாசமாக. ஏன்னா சாவணத்தெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அவன் இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு சொல்லுவாங்க, அவன் கூப்பிடாமே வந்துடுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்றேன், செய்தி நூடாக சொல்றேன், அவன் ரொம்ப ரெஸ்பெக்டான மனுஷன். எப்படின்னா ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பிரதர் வந்து சிஸ்டர் வந்துட்டேன் அப்படின்னு வந்துடுவான், தலைவர் வந்துடுவான். கேன்சர் வர மாதிரி இருக்குது, இப்போ வந்துட்டேன், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டீங்க, வந்து அப்போ கேன்சர் வந்துடுவாங்க. ஒரு ரீசெண்ட் டேஸ் ஒரு நபர் எங்கிட்ட தான் பேசுங்க, அதுக்கு நான் சொன்னேன், இல்லை நீங்க கூப்பிடாதீங்க வந்துடும். சரிங்களா? இருந்தா கூட இல்லைன்னு சொல்லுங்க. அதான் விசுவாசம். இதெல்லாம் அந்த விசுவாசத்தை அந்த உலகம் சொல்லுது, அது சைக்காலஜின்னு சொல்லுது, மென்டல் சைக்காலஜின்னு சொல்லுது. மென்டல் சைக்காலஜி கிடையாது, அது விசுவாசம், அது ஃபெய்த். இப்போ நீங்க உங்களுக்கு வியாதி இருக்குது, ஒன்றும் இல்லைக்கா, நல்லா ஆயிடுவீங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாருன்னு சொன்னா இதில் உடனே சுகம் கொடுத்த வல்லவர் தான் கொடுக்கலாம். ஆனால் தேவன் சில வழிகளை வச்சிருக்கிறார். இப்போ நான் சொல்றேன், நல்லா ஆயிடுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த வேர்டு, இந்த பாசிட்டிவ் வேர்டு உங்களை ஏதோ சம்திங் செய்ய வைக்கும். இதுதான் உலகம் சைக்காலஜின்னு சொல்லுது, இது விசுவாசம். இது ஐ ஸோ நீங்க வந்து எனக்கு என் வாழ்க்கையில புயல் வர மாதிரி இருக்குது, கேளுங்க, புயல் வர மாதிரி இருக்குது, இப்ப படகு கக்கரை போகுமான்றது தெரியல, அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவரே நீங்க என் படகு வாங்க, அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற மனுஷன் தானே. சொல்லப்போனா அந்த பிசாசை படிச்சவரே அவர் தானுங்க. நீங்க இப்போ அவனை கூப்பிட்டா வந்துடுற ஆளு, இவரை கூப்பிட்டா இவர் வரமாட்டாரா? இவர் ஏன் நான் வந்து ஆக்சுவலா இவன் கூப்பிட்டா வருவான், தேவன் கூடவே வந்துடுவேன். சாவணத்துல அப்படியே ஆப்போசிட்டா நான் சொல்றேன், கரெக்டா? சாவணத்தை அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவர் இந்த பூமியில ரத்தம் சிந்தது எலெக்டட் பர்சனுக்காக, அவருக்காக தான் அந்த பூமிக்கு வந்தாரு. இப்போ அவர் நீங்க கூப்பிட்டே தேவை, அவங்க கூட வந்து வார்த்தை கொடுத்துருக்காரு. நீங்க எல்லாம் கூப்பிட்டீங்களா? ஆண்டவரே வாங்க, நீங்க செய்தி கொடுங்க கேட்டீங்க. குழந்தை பிறக்கும்போது நீங்க குழந்தை இருக்கும்போது கேட்டீங்க கிடையாது.
ஏன்னா உங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு. எப்ப தெரியுமா? உலக தோற்றுக்கு முன்னாடி அந்த அக்கறைக்கு போறதுக்கு உங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்ப எனக்கு ரத்தத்தை சிந்தலையா அப்படின்னு இப்ப நாங்க வெளியே கீழே இருக்கும்போது இந்த தபையெல்லாம் பார்த்து ஒரு நம்பர் கேட்டார். சாந்தகுமார் அப்படின்னு ஒரு வயதானவருக்கு கேட்டார், நீங்க சர்ச்சு ப்ரேயர் நடத்த போறீங்களா அப்படிங்க. எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க, தம்பிகளை பேசினாங்க, எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க, எனக்கு வியாதிக்குதுன்னு சொன்னேன். நான் ஜெபிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு தோணல. அவருக்காகவும் சேர்ந்துதான் தேவன் ரத்தத்தை கொடுத்துருக்காரு. ஒருவேளை அவர் இந்த சத்தத்தை கேட்கலாம், தேவன் உங்களுக்காக தான் சேர்ந்த ரத்தத்தை கொடுத்துருக்கிறார். இயேசுவே எனக்குள்ள வாங்க, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க படகு அவர் ஏத்துக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை அக்கறைக்கு கொண்டு போயிடுவார். அந்த அக்கறைல இப்ப நீங்க ஒரு வியாதி சொன்னீங்களா, சாந்தகுமார் அந்த அங்கிள் ஒரு வியாதி சொன்னார், அந்த வியாதி அங்க கிடையாது. எங்க கிடையாது? அங்க கிடையாது. அங்க என்ன போல சந்தோஷமா வாய்து, இப்ப நான் நல்லா இருக்கிறேன், நல்லா உடைய போட்டு சந்தோஷமா இருக்கிறேன், இதே போலதான் நீங்க அங்க எப்பவும் போல இருக்கு. எத்தனை பேர் இயேசு உங்க வாழ்க்கையை இப்ப போய் சப்ளிகேஷன் வைக்கிறீங்களா? இப்ப என்ன வைக்கிறீங்க? ஆண்டவரே செய்வீங்களா, நீங்க செய்வீங்களா, செஞ்சிருங்கன்னு கேட்காதீங்க. நீ செய்ய வல்லவர் ஆண்டவர். சிறுவில தான் சொன்னார், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். என்ன முடிந்ததுன்னா, இப்ப நீங்க வைக்க போறீங்க, ஒரு ஜெபம் வைக்க போறோம் தெரியுங்களா, சர்ச்சு கட்டணும் ஜெபம் வைக்க போறீங்களா, அது அவரை முஸ்தான் ஆகும். பிரசங்க சொல்றது நடந்துட்டே நடந்துட்டு இருக்குது. இப்ப நடக்கிற வாழ்க்கையில நடக்குதெல்லாம் இப்ப நான் எழுதுறேன். இப்ப நான் வந்து ஒரு லெட்டர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல இருக்கும். இப்ப அன்பே தேனே அப்படின்னு நான் எழுதுறேன்னா அது என் மைண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் லெட்டரா வடிவமா கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்மள வரணும்னு எப்போ நினைச்சா சிந்தனை சிந்திச்சுட்டான். அதுதான் அவரோட புக்குன்றது நான் எழுதுறது, என் சிந்தனை எழுதுறது. அப்ப அந்த புக்கு எங்க இருந்துச்சுன்னா அவர் சிந்தனை இருந்துச்சு. அதான் ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டவங்க எல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. எந்த அக்கறை? அந்த அக்கறைக்கு கொண்டு போயிடுவாங்க. அதை வெளிப்படுத்த சொல்லுது. ஐ மீன் அந்த 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 புஸ்தகத்துல அவர் எப்படி எழுதுறாருன்னா, அவர் ரத்தத்தை சிந்தினார் பாத்தீங்களா, அந்த ரத்தத்தை மயில் எழுதினார். என்ன மயில் எழுதினாரு? இந்த ப்ளூ இங்க்ல எழுதல, அவர் ரத்தத்துல எழுதினார். அவர் இப்போ அவரே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. எப்படிங்க? நீங்க அந்த அக்கறைக்கு இயேசுவே வாங்க என் மாலுமையா நீங்க இரு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த அக்கறைக்கு போறதுக்கு அவரே நினைச்சாலும் தடுக்க முடியாது. சொல்ல அவர் நினைக்கவே முடியாது அந்த மாதிரி. ஏன்னா நீங்க இல்லாம அவர் இருக்க முடியாது. புரியுதுங்களா? அவர் யாருக்கு இவ்வளவு ரத்தத்தை சிந்தணும்? யாருக்காக சிந்தணும்? எனக்காக சிந்தனார். ஜான் என்ற படகுக்காக அவர் சிந்தனார். உங்க படகுல அவர் ஏத்துக்கிட்டீங்களா? இப்ப உங்க மாலுமையா அவர் ஏத்துக்கிட்டீங்களா? அந்த அக்கறைக்கு போக எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கு? இப்ப சொல்றீங்களா? இப்ப நான் சொல்றேன், என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. ஜான் இடத்துல உங்க பேரை போட்டீங்க. இயேசுவே ஜான் என்ற படகில் என் படகில் ஏறிக்குங்க, அந்த அக்கறைக்கு கொண்டு போங்க. ஸ்டீஃபன் அங்கிள் சொல்லல, அவர் வரமாட்டார் பொழுது சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு புக் பண்ணிட்டார் போல அவரு இல்லையா? ப்ரீ புக்கிங்ல இருக்கிறார் அவர் ஆல்ரெடி இல்லையா? சரி, இன்னொரு டைம் சொல்லலாமா? இயேசுவே ஜான் என்ற படகில் அந்த அக்கறைக்கு கொண்டு போக ஏறிக்கங்க. நீ ஏறினீங்கன்னா காற்று அமைந்தோம். படகுல வெளிப்பாடம் வார்த்தை சேர்ந்து ஏறுது, அமைஞ்சிச்சு. 5 அப்பம் 2 சபை காலவர்கள வந்தார், நடந்து வந்தார். பயப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொன்னார். இப்ப அது 12 கூட போகுது, யூதர்களோட போகுது. நம்ம என்ன புசிச்சோமோ அதே தான் அவங்க புசிக்க போறாங்க. இதே செய்தி இயேசு நல்லவன்ற செய்தி அவங்க புசிக்க போறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஜானோட பேதுரோட அப்பா சொன்னார் பாத்தீங்கன்னா, நாங்க 4000 வருஷமா வெயிட் பண்ணணும்னு. இப்ப 6000 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷங்க? 6000 வருஷமா ஒரு ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்து மாம்சமா வரப்போறார், மணிக்கும் யெகோவா தேவன் மாம்சமா வரப்போறார் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு பிரசங்க நியூஸ் சேர்த்தாலும் அதுதான் சண்டை. ஈரானுக்கு எதுக்கு சண்டை? ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு எதுக்கு சண்டை? மத சண்டை தான். அவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க, கூட பிறந்தவங்க தான். ஏன் தெரியுங்களா? அவங்க மேசியா வாரத்துக்கு ரெடி ஆகி நிற்கிறாங்க. என்கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி பிரதர் நியூஸ்லாம் பாக்குறீங்களா, உங்க சர்ச்சில் அதை பத்திலாம் எடுக்கிறாங்களா, நீங்க அதை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்டாரு. நான் எங்க பயப்படணும்? நான் சீக்கிரமா யுத்தத்தை நடத்துன்னு தான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஏன் தெரியுமா? அப்பதான் ராப்சர் போகணும். இல்லை எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? ஆல்ரெடி 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் புயல் வந்துனே இருக்குது, காற்று அடிக்குது, பெருங்காட்டு இருளா இருக்குது. ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப படகுல ஏற்றிங்க. எப்போ அக்கறைக்கு என்ன கூட்டின்னு போறதுங்க? இப்ப அக்கறை வர நேரம் வந்துருச்சு. ஸோ உங்களுடைய சப்ளிகேஷன், உங்களுடைய கோரிக்கைகள்லாம் இப்போ அந்த மகத்தான அந்த மாணவி கிட்ட கொடுங்க, அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு காற்று கூட உங்க வாழ்க்கையில சோதனை இருக்கலாம். இப்ப வசனம் படிச்சோம், அந்த பிள்ளை ஜீவனோட பெற்றெடுக்கிறா, இந்த பூமிக்கு ஒரு புத்திரனை கொண்டு வந்து பற்றி சந்தோஷப்படுவாங்க. எந்த பூமிக்கு? இந்த பூமிக்கு. ஏன்னா இங்க தயார்படுத்துறா. எங்க இந்த பூமியில நான் என்ன தயார்படுத்தி நான் பயப்படுறேன்னா இல்லையா? நான் என்ன தயார்படுத்தி இயேசு மாலையில் போயிட்டு இப்ப அந்த பூமியில புத்திரனை உண்டாவதற்காக சந்தோஷப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எப்போ இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்தாருன்னு சொல்லிட்டாங்களா? அவர் செத்துறாரு. ஒரு போர் சேவன் போய் ஈட்டியை பார்த்து குத்துறான். எப்படி குத்துறான்? விழால குத்துறான். இங்க குத்துறான்.
இந்த காட்சி நீங்க ஏதெல்லாம் பார்க்கலாம். இயேசு ஆதாம் வந்து நித்திரையில இருக்கிறார். நித்திரை என்பது மரணம். நித்திரை என்பது நம்ம சாவரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு இயேசு கிறிஸ்துவோட பதம் வந்து நித்திரை. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே போயிட்டு செத்தவங்களை அவங்க செத்துட்டாங்கன்னா சொல்றதே கிடையாது. நித்திரையில இருக்கிறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்கப்பா. அந்த ரெஸ்ட் எடுத்து தான் கூப்பிட்டது லாசரை கூப்பிட்டார். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி யாருங்க ஆதாம ரெஸ்ட்ல இருக்கிறாரு. அவர் விழாவில இருந்து ஒண்ணு எடுத்து ஏவலை சிருஷ்டிக்கிறார். எங்க இருந்து சிருஷ்டிக்கிறாரு? விழாவில இருந்து சிருஷ்டிக்கிறார். ஒரு குழந்தை பெடுக்கும் போது தண்ணீரும் ரத்தம் ஜீவனம் வரும். இயேசு கிறிஸ்து ஈட்டியை குத்துறாங்க, ரத்தம் தண்ணீர் ஜீவனம் வந்துச்சாங்க. அந்த ஜீவன் அங்க பிறந்தவன் தான். எங்க பிறந்தவன்? அங்க பிறந்தவன் தான். அந்த அக்கறைக்கு சேர்த்து போறதுக்கு பிறந்தவன் தான். இப்ப நான் கவலைப்படுவேன்னா, இப்ப நானே கவலைப்பட்டா கூட நாளைக்கு நீங்க வந்து என்ன சொல்லணும், நீ அவ்வளவு பேசுன, நீ கவலைப்படலாமா? மாலினி நீ ஏத்துக்கலையா? இறக்கி விட்டுட்டியா? நீ பாதிலே இறக்கி விட்டியா? ஏத்திக்கோ, திரும்ப ஏத்திக்கோ. இப்ப நம்ம அந்த அக்கறைக்கு போலாம். இயேசு கிறிஸ்து என்னை பெற்றார், அந்த ரத்தத்தூணாய் பெற்றார். இப்ப அவர் என்னை அக்கறைக்கு கொண்டு போக வல்லவரா இருக்கிறார். இப்ப போய் இந்த விசுவாசத்துல நீங்க போய் கோரிக்கை வைங்க, அவர் செஞ்சு முடிக்க வல்லவரா. எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமான? நீங்க இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? எல்லாருமே ஏத்துக்கலாம். ஏன்னா அந்த அக்கறை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகும். அங்க கவலையே கிடையாது. அப்ப ஃப்ரைடேஸ் வாங்க கொடுத்து கவலையே கிடையாது. நாங்க எப்பவுமே ஃப்ரைடேஸ் கொடுத்த சந்தோஷம் அங்க கொடுக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்பா அம்மா அங்க திட்டவே மாட்டாங்க, கீழ்ப்படி நம்ம திட்டவே மாட்டாங்க. ஏன்னா அப்ப நான் அவருக்கே கீழ்ப்படிந்தேன். அவரு நான் ஒன்னா இருக்கும். சரிங்களா? தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த தருணத்தை கொடுத்ததுக்காய் இந்த ஜபத்துக்கு கொடுத்து நன்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நாம் ஜபத்துக்கு நாம் கடந்து செல்லலாம் பெருமானே. இன்னைக்கு யார் பிரசங்கிக்க போறாங்கன்னு சும்மா நான் கேட்டேன். எல்லாரும் வாலிபர்னு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் நைட்டு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார் ஜான், அங்கிள் நான் பிரசங்கம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தை பேசியிருக்கு. அல்லேலூயா. கேட்குறீங்களா? நாங்கள் எத்தனை பேர் அடுத்தது யாரெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா யாரெல்லாம் எத்தனை பேர் ரெடியாக போகிறாங்க தெரில. எல்லாரும் என்ன பண்ண வர மாதிரி ஒப்பு கொடுத்து பிரசங்கத்துக்கு முன்னாடி வாங்க. எத்தனை பேர் பிரயோஜனமாக இருந்துங்க? அல்லேலூயா. சரி, நாம் அதே விசுவாசத்தோடு நாம் ஜபத்துக்காக நாம் உட்காருவோம். நீங்கள் உங்களுக்கு விண்ணப்பம் இருந்தால் ஏதாவது ஷீட்டில் எழுதி கொடுங்க, நாம் ஜெபம் பண்ணலாம். முதலாவது நம்ம கீழே ஒரு சகோதரரை பார்த்தேன். அவருக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனை. அல்லேலூயா. அவர் பேர் சாந்துக்குமார். தம்பி சொன்னார், யாருன்னா பேசிட்டு வராங்க, என்கிட்டையும் கூப்பிட்டு பேசினார். அவருக்கு நாம் ஜெபம் பண்ணலாம். கீழே போயிட்டு நம்ம அவருக்கு ஜெபம் பண்ணலாம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். நாம் யாவரும் முழங்கால் படிக்கலாம். அதாவது ஜெபம் பண்ணலான்னு சொல்லும் போது நாம் முழங்கால் படிக்கணும். அல்லேலூயா. அது நம்முடைய ஐக்கியத்துக்கு வரல.